Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So NEET physics படிக்கணும்னு என்கிட்ட வந்திருக்கீங்க and I would say this is the best decision that you made. NEET 2023 கண்டிப்பா நீங்க என் lectures daily பார்த்தா I will guarantee you will get NEET 2023 and you will be a doctor. So future doctors, நம்ம கிளாஸ்க்கு போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து current electricity. And of course நம்ம சேனல்ல NEET physics மட்டும் இல்ல, NEET chemistry varum, NEET biology varum, and there is already content for 12th physics, 12th biology, 12th mathematics and 12th chemistry also varum. So always make sure that you subscribe our channel because in our channel we believe in learning together. So irukkarle toughest problems eduvaga irundhalum we will make sure to solve it along with you. Okay va? So நீங்க என்ன பண்ணாலும் என் லெக்சர் பார்க்கும்போது first thing make sure you watched all my previous lectures because அந்த previous lectures கொஞ்சம் cross reference நம்ம பண்ணா class கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். அதே மாதிரி secondly always take a pen and a paper. So அந்த பேப்பர் எடுத்தா இந்த பேப்பர் வச்சு நான் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றேன்னா நீங்களே அது சால்வ் பண்ண பாருங்க. அந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் லெக்சர் எடுக்கிறேன், ஓகே, லெக்சர் எடுக்கும்போது கிளாஸஸ் எடுக்கிறேன், கொஸ்டின் சால்வ் பண்றேன், ஓகே, அப்போ உங்களுக்கு ஈஸியா தெரியும். பட் என்னோட ஹெல்ப் இல்லாம நீங்க தனியா ப்ராக்டிஸே இல்லாம நீங்க எக்ஸாம்ல போய் அட்டென்ட் பண்ணா ஒரு ரிஸ்க் இருக்கும் இல்லையா? ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ ஹேவ் அ பென் அண்ட் பேப்பர் அண்ட் ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ ட்ரை டு சால்வ் த கொஸ்டின் பிஃபோர் வாட்சிங் வாட் மை சொல்யூஷன் இஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, current electricity. So current electricity na enna? But adukku poradhukku munnadi let's break down, okay, and the NEET physics பொறுத்தளவுக்கு இந்த particular topic எந்த அளவுக்கு important நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். So electromagnetics ங்கற main topicல இருந்து electrostatics and electrodynamics ங்கற subsections இருந்து you get almost 14 questions of your 45 questions in NEET physics. So இந்த section நீங்க படிச்சிட்டா NEET பிசிக்ஸ்ல உங்களுக்கு 30% ஆஃப் த மார்க்ஸ் வந்து கிடைச்சிரும், கண்டிப்பா கிடைச்சிரும். I guarantee you. So நீங்க என்ன பண்ணாலும் make sure you are very thorough in this particular topic. ஓகேவா? So நம்ம இவ்வளவு நாளா பார்த்த லெக்சர்ஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நீட் என்சிஆர்டி சிலபஸ் படி இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும். அண்ட் சப்போஸ் சமச்சீர்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னே கொடுத்துருப்பாங்க டைரக்டா. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரோடைனமிக்ஸ் செக்ஷனுக்கு வரலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா மூவ் ஆகாத சார்ஜஸ், அதை பத்தி நம்ம படிச்சிட்டோம். இனி வந்து மூவ் ஆகிற சார்ஜஸ் பத்தி படிக்கலாம். ஸோ மூவ் ஆகிற சார்ஜஸ்ல வர ஃபர்ஸ்ட் சப் டாபிக் தான் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஸோ கிளாஸ்ல ப்ரொசீட் பண்ணலாமா? பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நீங்க டாப்பரா இருந்தாலும் சரி, நீங்க வீக் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் லெக்சர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் நீங்க டெய்லி பண்ணாலே போதும். ஐ கேரண்டி யூ வில் கெட் NEET 2023. ஓகேவா? ஸோ ஒரு பேப்பர் எடுங்க, பென் எடுங்க, சால்வ் பண்ணுங்க. லெக்சர் ஃபாலோ பண்ணலாமா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது சப் டாபிக் வந்து எலக்ட்ரிக் கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஓம்ஸ் லா. ஓகேவா? ஸோ இதுல வந்து எலக்ட்ரிக் கரண்ட் என்னன்னு பார்க்கலாம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, கரண்ட் டென்சிட்டி, ஓம்ஸ் லா, கான்செப்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் அண்ட் கலர் கோட்ஸ் ஃபார் ரெசிஸ்டர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு. ஐயோ இவ்வளோ டாபிக்ஸ் எல்லாம் நினைக்காதீங்க. இது வந்து வெரி பேசிக் லெவல் கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் லைக் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பொறுத்தளவுக்கு ஆர் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் பொறுத்தளவுக்கே இதெல்லாம் ஜஸ்ட் ஏபிசி மாதிரி வெரி சிம்பிள் டாபிக்ஸ் தான். ஓகே. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாட்டி வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். நீங்கள் எப்படின்னு தெரியல, நான் அப்படி தான் உட்காந்துட்டு இருப்பேன். நமக்கு இப்போ இந்த காலத்தில் வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த மொபைல், லேப்டாப், டிவி எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி லைக் லைஃபே ஒரு மாதிரி போர் அடிச்ச மாதிரி ஆகும் இல்லையா? பிகாஸ் அதே பழகி நம்ம வளர்ந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த மாதிரி மொபைல்ஸ், டிவி அண்ட் லேப்டாப் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ஒர்க் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் இஸ் எலக்ட்ரிசிட்டி. இது மட்டும் இல்லை, உங்கள் டிவி, உங்கள் ஃப்ரிட்ஜு, உங்கள் வாஷிங் மிஷின், உங்கள் மிக்சி இருந்து சிம்பிள் நைட் பல்பு வர, நீங்கள் நைட்டில் பல்பு இல்லாட்டி என்ன ஆகும்? நம்ம உட்காந்து கேண்டில் தான் போட்டுட்டு இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸாக இருக்கிறது தான் இந்த எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான எலக்ட்ரிசிட்டியை நம்ம படிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக படிக்கணும் இல்லையா? ஸோ ஓகே. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம டெய்லி லைஃப்ல இது எந்த அளவுக்கு ரொம்ப டாமினண்டா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்.
ஆனா இந்த கரண்ட்னா என்ன? கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னீங்க சார். ஓகே, இந்த கரண்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the current is the rate of flow of charge through any cross sectional area of the conductor. So for example, ஒரு வயர் எடுக்கிறீங்க, அந்த வயரை கட் பண்ணா உங்களுக்கு அந்த cross sectional area வரும் இல்லையா? ஸோ இதுதான் வயர்னா, இதுக்கு லைக் ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு ஏரியா கட் பண்ணா ஒரு cross sectional ஏரியா வரும் இல்லையா? அந்த ஏரியால ஒரு சார்ஜஸ், நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பெர் யூனிட் செகண்ட், அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். வேற விதத்துல சொல்லணும்னா the number of charges flowing per second. Okay, per second. அதுதான் electric current. ஸோ இவ்வளோ நாள் நம்ம என்ன படிச்சிருந்தோம்? ஜஸ்ட் சார்ஜஸ் இருக்கு, ஒரு இடத்துல இருக்குன்னு படிச்சோம். அந்த சார்ஜஸையே நம்ம மூவ் பண்ண வைக்கிறோம். அண்ட் அந்த மூவ் பண்ண வைக்கிற சார்ஜஸ்ல இந்த மாதிரி ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியால அதை மூவ் பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா மட்டும் ரெஃபரன்ஸா எடுத்து அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா மூலமா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு சார்ஜஸ் போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பெர் செகண்ட் தான் எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் ஸ்டெடி கரண்ட்ஸ், சப்போஸ் வந்து கரண்ட் வந்து எப்பவும் ஸ்டெடியா அந்த அத்தனை சார்ஜஸும் ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னா நம்ம கரண்ட் எப்படி சொல்லலாம்னா I is equal to Q by T, where Q is the charge and T is the total time taken. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஐ திங்க் பிளஸ் ஒன்ல நீங்க படிச்சிருப்பீங்க, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கான்ஸ்டன்ட் ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம்னே எடுக்கலாம் நம்ம படிச்சிருந்தோம். அதே கான்செப்ட் தான். பட் என்ன, இங்க டிஸ்டன்ஸ் பதிலா சார்ஜ் இருக்கு அண்ட் டைமுக்கு பதிலா டைம் வந்து மாற்றவே முடியாது, டைம் தான் இருக்கு. அண்ட் ஸ்பீடு பதிலாக கரண்ட் இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் அன் அனாலஜி. ஓகே, ஜஸ்ட் அன் அனாலஜி. அதை கம்பேர் பண்ணி இதை ஈஸியாக நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுவே லைக் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எடுத்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். சப்போஸ் இந்த ஸ்டெடி கரண்ட் இல்லை, அந்த ஸ்பீட் அங்கங்க வேரி ஆயிட்டு இருக்குன்னா என்ன, ஒரு ஆக்சிலரேட்டட் மோஷன் தானே. அந்த மாதிரி ஆக்சிலரேட்டட் மோஷன் இருந்தால் நமக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு இருக்கும், ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்கும், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இருக்கும். அதே மாதிரி இங்க நம்ம கரண்ட்டுக்கு ஒரு விதமான ஆக்சிலரேஷன் இருந்தா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இருக்காது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்காது, பட் ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்கும் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இருக்கிற மாதிரி ஆவரேஜ் கரண்ட்டும் இருக்கும், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டும் இருக்கும். ஸோ ஆவரேஜ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா டி. அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட்ல வரக்கூடிய அந்த கரண்ட் இல்லையா. ஸோ ஃபார் 5 செகண்ட்ஸ் வந்து கரண்ட் போகுதுன்னா அந்த மொத்த 5 செகண்ட்ஸுக்கும் எவ்வளோ கரண்ட் போகுது, ஐ மீன் எவ்வளோ சார்ஜஸ் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த சார்ஜஸ் வந்து கியூனா கியூ பை 5, அதுதான் இதோட கரண்ட். அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் t is equal to 2 செகண்ட்ல எவ்வளோ கரண்ட் போகுது, அதோட ஸ்பீட் என்ன, அந்த பர்டிகுலர் t is equal to 2 செகண்ட்ல இந்த சார்ஜஸ் வந்து எந்த ஸ்பீட்ல போகுதோ அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட். இது வந்து மொத்த டைம் டியூரேஷனுக்கு, இது வந்து அட் எனி கிவன் சிங்கிள் டைம் பாயிண்ட்ல தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டை நம்ம எடுப்போம். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நீங்க இந்த வெலாசிட்டியில படிச்சிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். நம்ம வேற ஒன்றும் பண்ணல, இவ்வளவு நாளா ஒரே இடத்துல மூவ் பண்ணாம வச்சுட்டு இருந்த சார்ஜை மூவ் பண்ண வைக்கிறோம். அப்படி மூவ் பண்ணும்போது அதோட ரேட் ஆஃப் flow of charge இருக்கும் இல்லையா, அதுதான் electric current. ஓகே, electric current. So இந்த electric currentக்கு நிறைய different properties இருக்கு. The very first thing is current is scalar. Okay, current is scalar. Okay, scalarனா direction இருக்காது. Direction இருக்காது means in the sense இது வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகும், இந்த டைரக்ஷன்ல தான் போகும்னு கிடையாது. அதுக்கு வந்து ஒரு வேல்யூ மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ டைரக்ஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்ட் இஸ் ஸ்கேலார். அதே மாதிரி இதோட எஸ்ஐ யூனிட்ஸ் வந்துட்டு, எஸ்ஐ யூனிட் இஸ் ஆம்பியர். ஓகே, ஆம்பியர். அதுவே சிஜிஎஸ் யூனிட்லாம் it is 1 EMU. Okay, that is equal to 10 ampere. Just உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான், this is very basic concept. And இந்த ஆம்பியர் நம்ம எப்படி எழுதலாம்? I is equal to Q by T. So 1 ampere is equal to 1 coulomb per 1 second. So if in a given area, in the definition follow பண்ணி போடுங்க, if in a given area 1 coulomb of charge flows per 1 second, then the current we have is 1 ampere. Okay, is 1 ampere. So அதே மாதிரி charges conservation rule படி charge entering per second is equal to charge leaving per second. நம்மளால தான் சார்ஜஸ் கிரியேட் பண்ண தான் முடியாது, பட் எவ்வளோ சார்ஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சார்ஜ் அங்கே வெளியே வந்துடும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீட் மார்க்ஸ் வந்துடும். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு சார்ஜ் ஒரு இடத்துக்கு கொடுக்குறோமோ அந்த இடத்துலேருந்து வெளியே வர சார்ஜும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ வை இஸ் கரண்ட் இஸ் ஸ்கேலார்?
உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு இல்லை. ஒரு வயர் எடுத்தால் கரண்ட் இங்கிருந்து தான் இங்கே போகுதுன்னு உங்களுக்கு சிம்பிள் நாலேஜ்லேயே தெரியும். இது வந்து 5th 6th இது சொல்லப்போனால் இது வந்து நீங்கள் படிக்க கூட தேவையில்லை. நீங்கள் ரியல் லைஃப்பில் இந்த வயரெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரண்ட் வந்து கண்டிப்பாக இந்த டேரக்ஷன்லேருந்து இந்த டேரக்ஷன்ல தான் போகும் நமக்கு தெரியும். பட் வை இஸ் கரண்ட் எ ஸ்கேலார்? ஏன் கரண்ட் ஒரு ஸ்கேலார்னு சொல்கிறோம்? நம்ம கரண்ட் ஸ்கேலார்னு சொல்ற ஒரே ரீசன், கரண்ட் டசன்ட் ஃபாலோ த வெக்டர் லா ஆஃப் அடிஷன். ஸோ டசன்ட் அது இங்க எழுதுறேன். ஓகே, டசன்ட் ஃபாலோ வெக்டர் லா. ஸோ இது என்ன வெக்டர் லானா என்ன? இது வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் ஸ்டில் ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 வெக்டர்ஸ் இருக்குண்ணா இல்லையா? ஸோ இந்த மாதிரி 2 வெக்டர்ஸ் இருக்குன்னா இதுக்கு ஒரு 2 இதுக்கு ஒரு 4னா இந்த டைரக்ஷன் பொறுத்த அளவுக்கு இதோட நெட் ரிசல்ட் என்னவா இருக்கும் நமக்கு வேரி ஆகும் இல்லையா? ஸோ இதோட சம் என்னவா இருக்கும்? இதோட சம் கண்டிப்பா 6க்கு ஈக்குவலா இருக்காது, பிகாஸ் these are vectors. ஸோ இதோட ரிசல்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டர்ஸ் இல்லையா? ஸோ கண்டிப்பா 6 வராது. பட் நம்ம கரண்ட் வந்து இந்த மாதிரி 2 வயர்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி 2 வயர்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி 2 வயர்ஸ் எடுத்தாலும் சரி, மொத்தமா நம்ம ஆட் பண்ணும்போது we will get a total value of current equal to the algebraic sum. So 4 2 4 2. அப்போ அதோட நெட் ரிசல்ட் வந்து என்னவா இருக்கும்? நெட் ரிசல்ட் எல்லா இடத்துலயும் 6 தான் வரும். So due to the reason that current does not follow vector law of addition but follows very simple law of addition, which is algebraic law of addition, current is a scalar. So vector oda main property enna? Vector law of addition follow பண்ணனும், இது follow பண்றது இல்ல. So current is a scalar. Okay வா? Okay. So இது வந்து நான் just like rush பண்ற மாதிரி இருக்கும். But the thing is, this is a very basic concept. Okay, ரொம்ப பேசிக்கான கான்செப்ட், ஜஸ்ட் பேசிக்ஸ் மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி ஃபைன் for me to just rush it up. Okay, because உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க 5th 6thலயே படிச்சிருப்பீங்க இல்லையா? ஓகே. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கரண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன். பட் இந்த வெக்டர் லா ஆஃப் அடிஷன் ஃபாலோ பண்ணாததால இட்ஸ் நாட் வெக்டர்னு சொல்லிட்டேன். பட் இந்த டைரக்ஷன் தான் எப்படி தான் இருக்கும்? நம்ம ஒரு சிஸ்டம்ல எடுத்துட்டோம்னா இல்லையா, ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம்னா இதுதான் ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த சார்ஜஸ் ஃப்ளோ ஆகணும்னா என்ன வேணும்? ஒரு விதமான புஷ் வேணும். நம்ம சும்மா ஒரு சார்ஜை வச்சுட்டு இந்த போ இந்த மாதிரி மூவ் பண்ணணும்னு சொன்னா மூவ் ஆகுமா? ஆகாது. we need to give it some kind of a force. so F is equal to QE உங்களுக்கு தெரியும், இந்த ஈக்குவேஷன் தெரியும். ஸோ இந்த ஃபோர்ஸ் நமக்கு வேணும்னா we need an electric field. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இங்க ஒன்று கொடுக்குறோம், இங்க ஒன்று கொடுக்குறோம், மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குறோம். ஸோ we are applying it over a distance இல்லையா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல அப்ளை பண்ணா what we will get something called potential இல்லையா? we will get something called potential. ஸோ இங்க எலக்ட்ரான்ஸ் உள்ள இருக்கும், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட எஃபெக்ட்னால இட் வில் ஸ்டார்ட் டு மூவ். நம்ம சும்மா வச்சா தானே அது மூவ் ஆகாது, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா கண்டிப்பா அது மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகுறதுனால we will get moving charges, which is current. But convention படி நம்ம எப்படி எடுப்போம்னா we will take that the direction of motion of positive charge as the direction of current. So இது வந்து என்ன? நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகணும்? இட் ஷுட் பி மூவிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா? ஸோ த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான் இந்த ஆங்கிள் போனா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் கரண்ட் போகும். ஓகேவா? ஓகே, அதுதான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஒரு டைரக்ஷன்ல, கன்வென்ஷன் கரண்ட் அதாவது நார்மல் கரண்ட் வேற டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் சிம்பிள் தியரம்ஸ். ஓகே, ஸோ ஒருவேளை நீங்க மூவ் பண்ணக்கூடிய அந்த சார்ஜ் வந்து ஒரு சர்க்கிள்ல போகுதுன்னா I is equal to Q by T and T வந்து என்ன? டைம் டேக்கன் டு மூவ் இன் a circle இல்லையா? ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் இருக்கு. உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டினா என்னன்னு தெரியும், 2π இல்லையா? இதோட டோட்டல் இது வந்து 2π இல்லையா, லென்த் பை ஆங்குலர் வெலாசிட்டி வந்தால் டைம் வந்துடும். அதுவே ஒமேகா வந்து v by r நமக்கு தெரியும் இல்லையா? சரி, ஆமாம், v by r நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ 2π by v into r, 2π r into இங்கே சார்ஜ் q இருக்கும், q. ஓகேவா? இது ஜஸ்ட் ஃபார்முலா தான். இது வந்து லைக் உங்களோட ப்ராப்ளம்ஸ்ல மோஸ்ட்லி வராமலும் இருக்கலாம். பட் புரிஞ்சு வைக்கிறதுல ஒரு தப்பு இல்லையே. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஃப் கிடைச்சிச்சுன்னா த டோட்டல் சார்ஜ் பை டைம் இல்லையா?
total charge by time. இது வந்து basic concept உங்க 11th நீங்க படிச்சிருப்பீங்க, how to analyze a graph இல்லையா? Okay, so again just brush பண்றேன். The rate of flow of charge through any cross sectional area of the conductor வந்து electric current. அதாவது மூவ் ஆகாத சார்ஜஸை நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ண வைக்கிறோம். அப்படி மூவ் பண்ணும்போது the rate of flow of such charge is called electric current. And அதுல வந்து நம்ம ஸ்டெடி கரண்டா இருந்தா I is equal to Q by T, ஆவரேஜா இருந்தா delta Q by delta T. அதுவே நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வேணும்னா it is dQ by dt இல்லையா? அதே மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து it is a scalar, it has a unit ampere and current entering per second. ஒரு இடத்துக்கு எவ்வளவு சார்ஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சார்ஜ் வெளியே வரும். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு நம்ம எவ்வளோ கரண்ட் கொடுக்குறோமோ அந்த இடத்துல இருந்து வெளியே வரக்கூடிய கரண்ட்டும் ஒன்று தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு லாயே இருக்கு, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ விஐபி பாயிண்ட் ஓகேவா? ஸோ அதே மாதிரி கரண்ட் ஏன் ஸ்கேலர் இல்லைன்னா பிகாஸ் கரண்ட் டசன்ட் ஃபாலோ த வெக்டர் லா ஆஃப் அடிஷன். ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஒரு டைரக்ஷன்ல போகுதுன்னா அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் கரண்டும் போகும். ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் இந்த டைரக்ஷன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் போகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக் ஃபார்முலாஸ் ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாமா? பிகாஸ் இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து நான் சும்மா சொல்றது தான் இல்லையா? பிகாஸ் அந்த கான்செப்ட்ஸ் வந்து எப்படி ஒரு ப்ராப்ளம்ல அப்ளை பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாம இருந்தா இட்ஸ் நாட் மச் யூஸ், ரைட்? ஓகே, ஸோ a wire carries a current 2A. ஸோ என்ன பண்றது? given a current carries, a wire carries a current of 2A. Okay, what is the charge that has flowed through its cross section in 1 second? So t is equal to 1 second. Charge என்னன்னு கேக்குறாங்க. So to find we should find what is the charge இல்லையா? Q என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி how many electrons does this correspond to? So number of electrons நம்ம கண்டுபிடிக்கணும். So next என்ன பண்ணலாம்? Solution as always. Solution. Okay, so solution. So Q is equal to என்ன? Sorry, I is equal to என்ன? Q by T நமக்கு தெரியும். அப்போ T என்னவா இருக்கும்? Sorry, T இல்ல, Q என்னவா இருக்கும்? Q is equal to I into T, that is equal to 2 into 1, that is equal to 2 coulomb இல்லையா? 2 coulomb. So basic formula, simple. What is the number of electrons that corresponds to this charge? இது வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்ங்கிற டெக்னிக், அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஞாபகம் இருக்கா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்? ஐ ஹோப் யூ ரிமெம்பர் இட். ஓகே, ஸோ Q is equal to NE. அப்போ N is equal to Q by E இல்லையா? that is equal to 2 by 1.6 into 10 to the power of minus 19. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் இது தெரியாட்டி மேக் ஷூர் யூ வாட்ச் மை வெரி ஃபர்ஸ்ட் லெக்சர் இன் நீட் பிசிக்ஸ். ஓகேவா? ஓகே, so N is equal to 20 by 16 வரும் இல்லையா? because on the 1.6 equal to 2 by 16 by 10 வரும் இல்லையா? into 10 power 19 மேல வந்துரும் into 10 power 19. இந்த மாதிரி ஏன் break down பண்றேன்னா it will be very easier for you to calculate. so இது வந்து 4 வரும், இது வந்து 5 வரும் இல்லையா? so that is equal to N is equal to 1.25 into 10 to the power of 19 electrons. okay, பாத்தீங்களா? நீங்க 2 by 1.6 போட்டா கால்குலேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுவே 1.6 16 by 10 போட்டு நம்ம எவாலுவேட் பண்ணப்போ it is getting very easier, right? okay, so the charge is 2 coulomb and we have 1.25 into 10 to the power of 19 electrons. so 2 coulomb and 1.25 into 10 to the power of 19 electrons. okay, so if the amount of charge flowing in time 3 through a cross section of wire is Q is equal to beta T minus gamma T square. so given we have Q is equal to beta T minus gamma T square. Find the current in terms of T. To find current என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? current.
solution. So நமக்கு already தெரியும் the current is equal to I is equal to dq by dt இல்லையா, in terms of t னு கொடுத்திருக்காங்க. so அந்த current ஓட termல current has t as its term இல்லையா. so அப்போ t is equal to 1 second னு கொடுத்தா t is equal to 2 second னு கொடுத்தா அந்த ரெண்டு வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். because t is also in the equation for current, அது கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. ஸோ t பொறுத்து, அதாவது டைம் பொறுத்து கரண்டோட வேல்யூ வேரி ஆகுதுன்னா அதுக்கு மீனிங் என்ன? திஸ் இஸ் அன் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். ஓகே, நிறைய பேர் வந்து இது பார்த்துருவாங்க, பார்த்துட்டு ஆப்ஷன்ஸையும் பார்த்து ஆமா இது dq by dt தான் சொல்லி போயிடுவாங்க. அது கரெக்ட் தான், இல்லைன்னு இல்லை. பட் ஏன் நம்ம dq by dt ன்னு எடுக்கிறோம் நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா. அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். ஸோ கரண்ட்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் டீன்னு போட்டிருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் டி, டி வந்து டைம் பொறுத்து அந்த கரண்டோட வேல்யூ வேரி ஆகுதுன்னா த திங் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் இஸ் instantaneous current. Suppose t பொறுத்து அந்த வேல்யூ வேரி ஆகாட்டி it is going to be the average current, right? நீங்க என்னதான் உட்காந்து மேல கீழே போனாலும் மொத்தமா அந்த மொத்த டைம் டியூரேஷன்ல எடுத்துட்டு நமக்கு வரக்கூடிய அந்த ஆவரேஜ் வேல்யூ கண்டிப்பா என்னன்னாலும் வேரி ஆகாது இல்லையா. ஸோ in terms of t னு கொடுத்ததால we are coming to the conclusion that it's an instantaneous current. So we can use the formula for instantaneous current, which is I is equal to dq by dt. That is equal to I is equal to d by dt of what is q, beta t minus gamma t square. So I is equal to beta minus 2 gamma t. Okay, beta minus 2 gamma t. So இந்த ப்ராப்ளம்ல வந்துட்டு in terms of t னு கொடுத்திருக்காங்க, which would mean that the current is an instantaneous current. So அந்த instantaneous currentக்கான ஃபார்முலா வச்சு we evaluated the value for current. ஓகேவா. அதே மாதிரி how many electrons will pass through a bulb in 1 minute? So given time வந்து அவங்க கொடுத்திருக்கிறது it's 1 minute. Time is equal to 1 minute, that is equal to 1 minute na 60 seconds இல்லையா. SI யூனிட்டுக்கு கண்டிப்பா மாத்தும். Where the current is 400 mA. So current I is equal to 400 mA na. What is mA? It is millicoulomb, I mean milliampere, right? Into 10 power minus 3 ampere. So SI units ku maathiyachu. What should we find here? We should find how many electrons இல்லையா. How many electrons நமக்கு தெரியணும். n ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். So solution ஒரு நல்ல கலர் சூஸ் பண்ணோம் இல்லையா. ஓகே, ஸோ q is equal to n ன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நமக்கு n is equal to q by e. ஸோ e ஓட வேல்யூ நமக்கு தெரியும், இட்ஸ் 1.6 into 10 to the power of minus 19 coulomb. பட் q ஓட வேல்யூ என்ன? q is equal to I is equal to q by t ன்னு தெரியும். அப்போ q is equal to அப்போ q is equal to it இல்லையா. அந்த it ல current into time. ஓகே, so n is equal to it by e. so n is equal to I ஓட வேல்யூ வந்து 400 into 10 to the power of minus 3 into t வந்து 60 by 1.6 நான் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். 1.6 is 16 by 10. ஓகேவா, 16 by 10 into 10 to the power of minus 19. ஸோ அந்த 10 மேலே போனால் என்ன வரும்? இல்லை, நான் அடுத்த ஸ்டெப்லேயே போடுறேனே. ஸோ n is equal to 400 cross 600, I mean 60 into 10 to the power of minus 3 into 10 to the power of 19 into 10 by 16 இல்லையா. 10 by 16. ஸோ இதை எவாலுவேட் பண்ணால் ஒரு நல்ல கலர். ஓகே, ஸோ 400னா 100, இது 4 வந்துடும் இல்லையா. அதுமாதிரி 4 வந்தால் இது 15 இல்லையா. ஸோ n is equal to 15 into 100 into 10 என்ன வரும்? 1000, 10 power 3 இல்லையா. சாரி, 10 power 3 into 10 to the power of 19 minus 3 வந்து 16 இல்லையா. 19 minus 3 வந்து 16. So n is equal to 1.5 into 10 to the power of 16 plus 3 19. இங்க ஒரு 1 பாயிண்ட் எடுக்கிறதால ஒரு 10 வேல்யூ வரும். ஓகே, இது வந்து எப்படி மாற்றுறது? ஓகே, 10 power 20. ஓகேவா.
10 power 20. See here? Yeah, இந்த ஆங்கிள் மேட்ச் பண்றதே ஒரு பிரச்சனை. ஸோ இதில் வந்து நம்ம எவாலுவேட் பண்ணோம். or I will just rewrite it here itself. எதுக்கு சும்மா இந்த வேண்டாத வேலை, ஜாக்கி சான் மாதிரி உட்காந்து குனிஞ்சு. ஓகே ஓகே இப்போமா fine. Okay, so நம்ம வந்து time is equal to 60 seconds னு கண்டுபிடிச்சிட்டோம். I mean from the question ல கொடுத்திருக்காங்க I is equal to 400 into 10 to the power of minus 3 ampere னு தெரிஞ்சிச்சு. அது வச்சு we were able to evaluate the charge using Q is equal to I into T, and அந்த charge ஓட value we substituted in N is equal to IT by E, where N is the number of electrons. So அது வச்சு we found the value was 1.5 into 10 to the power of 20. Okay வா, 1.5 into 10 to the power of 20. So அதே மாதிரி okay, so இதே மாதிரி questions உங்களுக்கு வந்தா it is very easy for you to evaluate. So உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே கான்செப்ட் என்னன்னா I is equal to Q by T or delta Q by delta T or dQ by dt. So இதுல வந்து in terms of T னு கொடுத்ததால instantaneous னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ஆவரேஜ் கரண்ட் கேட்டா இட்ஸ் டெல்டா கியூ பை டெல்டா டி. அண்ட் அதுவே சப்போஸ் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருந்தா இட் இஸ் கோயிங் டு பி எ ஸ்டெடி கரண்ட் கியூ பை டி. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இன் கண்டக்டர்ஸ். ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஒரு ஜிப் ஃபைல் வச்சிருந்தேன், இட்ஸ் மிஸ்ஸிங் நவ். ஸோ ஃபைன், த திங் இஸ், ஒரு கண்டக்டர் நீங்க எடுத்தா அந்த கண்டக்டர்ல என்ன இருக்கும்? கண்டிப்பா ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த கண்டக்டர்ல கண்டிப்பா நமக்கு ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆட்டம்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இங்க இருக்கு. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குன்னா அந்த கண்டக்டர்ல இதெல்லாம் வந்து என்னவா இருக்கும்? இந்த ரெட்டா இருக்கிறது இல்லையா, திஸ் ரெட் டாட், இந்த ரெட் வந்து இட் வில் பி பாசிட்டிவ் அயான்ஸ் விச் வில் நாட் மூவ். ஒரு இடத்துல அந்த ஆட்டம் இருந்தா, ஐ மீன் அந்த பாசிட்டிவ் அயான் இருந்தா அந்த பாசிட்டிவ் அயான் அதே இடத்துல தான் இருக்கும். பாசிட்டிவ் அயான் என்ன? பாசிட்டிவ் அயான் இஸ் சம்திங், ஐ மீன் சம் ஆட்டம் விச் ஹேஸ் நாட் இனஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருந்தா அது வந்து ஒரு பாசிட்டிவ் அயானா இருக்கும். அண்ட் அந்த பாசிட்டிவ் அயான் வந்து ஒரு ஆட்டம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணப்பட்ட ஆட்டம்னால அந்த பாசிட்டிவ் அயான்ஸ் இட் வில் ரிமைன் இன் திஸ் சேம் பிளேஸ் இட் செல்ஃப். ஓகே, அதே பிளேஸ்ல தான் இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த ஏரியால இருந்துச்சுன்னா அதே ஏரியால மட்டும்தான் இருக்கும். அதுவே எலக்ட்ரான்ஸ் வந்து இட் இஸ் ஃப்ரீ ஃப்ளோயிங், இட் கேன் கோ எனிவேர். அது கண்டக்டர்ல இல்லையா? கண்டக்டர்ல வந்து the electrons can go anywhere. ஸோ அந்த மாதிரி போறதால வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதால that electron will begin to move from this negative charge இல்லையா, negative charge to positive charge, because negative and positive attracts இல்லையா. ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும். ஆனா மூவ் ஆகும்போ ஃப்ரீயா போகுமா? போகாது. ஏன்னா இடையில பெரிய டிராபிக் ஜாம் தர மாதிரி இந்த பாசிட்டிவ் அயன் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்கும். ஸோ போற வழியில என்ன ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வில் கெட் கொலைடட் வித் திஸ் பாசிட்டிவ் அயான்ஸ். ஸோ பாசிட்டிவ் அயான்ஸ் கொலைட் ஆனாலும் கூட அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரான் இடிச்ச அந்த டைம்ல மட்டும் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த ஃபோர்ஸ் அப்பவும் இருக்கும் இல்லையா, இந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸ் எலக்ட்ரான் இடிச்ச அப்புறம் கூட இருக்கிற ரீசன்னால the electrons will again begin to move towards the positive positive charge. ஓகே, ஸோ அந்த மாதிரி போறதுனால there will be some sort of an interruption. ஸோ இது வந்து நீங்க பெட்டரா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நீங்க ஒரு பைக் எடுக்கிறீங்க, அந்த பைக்கை எடுத்து நீங்க ஒரு இடத்துல இருந்து மேபி ஃப்ரம் கோயம்புத்தூர் டு ஊட்டி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க போகும்போது ரோடு அப்படியே கிளியரா இருக்குமா? இருக்காது. நீங்க ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருக்குவீங்க, திடீர்னு வந்து ஒரு காரன் வந்து நடுவில் விட்டுருவான். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? மெதுவாக ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டாப் பண்ணி அப்புறம் அந்த காரன் போனதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த பைக்கே எடுப்பீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரான்ஸும். இந்த எலக்ட்ரான்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கறதுனால அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் பண்ணும்போது ஸ்மூத்தா மூவ் ஆகாது. தேர் வில் பி பாசிட்டிவ் அயான்ஸ் தட் இஸ் அட் ரெஸ்ட். அதாவது அந்த பாசிட்டிவ் அயான்ஸ் எங்க இருக்கோ அங்கே தான் இருக்கும். பட் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வில் கொலைட் வித் திஸ் பாசிட்டிவ் அயான்ஸ். ஓகே, இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் வச்சு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கொலைட் ஆகும். கொலைட் ஆகி அந்த எலக்ட்ரான்ஸ் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். பட்
அந்த எலக்ட்ரான் ரெஸ்ட்டுக்கு வந்த அப்புறம் கூட இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்பவும் இருக்கும் இல்லையா. ஸோ எகெயின் அந்த ஃபோர்ஸ்ல அதே ஸ்பீட் எடுத்து மெதுவா போய் மறுபடியும் பழைய ஸ்பீட்ல போகும். அப்போ மறுபடியும் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இடிக்கும், எலக்ட்ரான் ஸ்டாப் ஆகும், அண்ட் மறுபடியும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால மறுபடியும் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இடிச்சு மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. இடிக்கும், ஸ்டாப் ஆகும், மூவ் ஆகும், இடிக்கும், ஸ்டாப் ஆகும், மூவ் ஆகும். எப்படி? ஓகே. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ் வரதுனால we have something that is resisting the movement of electrons. So suppose இந்த எலக்ட்ரான்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் அயன் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அது வாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போயிட்டே இருக்கும். பட் இங்க பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்கிறதுனால the electrons is continually getting collided with the positive ions. It will get stopped and it will again continue its journey. Yeah, so இந்த மாதிரி ஒரு interruption வரதுனால there will be something that is not allowing the electrons to move freely. அந்த particular disturbance தான் நம்ம resistance னு சொல்லுவோம். அது நம்ம வரப்போ ஸ்லைட்ஸை பார்க்கலாம், ஓகே, in detail. So electrons that are far from the nucleus. ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா. நியூக்ளியஸ் இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் இருந்து ஒரு அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல மேல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், அந்த நியூக்ளியஸோட ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததால இட் வில் பிகம் அ ஃப்ரீ எலக்ட்ரான் விச் இஸ் ஃப்ரீ டு மூவ் அக்ராஸ் த என்டையர் மெட்டீரியல், என்டையர் கண்டக்டர். ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும் போது தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகுது. ஓகே. புஷ் பண்ணுது, போகுது, இடிக்குது, ஸ்டாப் ஆகுது, எகெயின் கண்டினியூ. அது மாதிரி புஷ் பண்ணுது, போகுது, இடிக்குது, ஸ்டாப் ஆகுது, எகெயின் கண்டினியூ. ஓகே. ஸோ அந்த மாதிரி போறதுனால we will have some sort of an interruption which is called resistance. So ஏன் இதை நான் ரிப்பீட் பண்ணி சொல்றேன்னா, this entire current electricity depends on this particular concept. சப்போஸ் இந்த மாதிரி இன்டரப்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இருக்கக்கூடிய நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே போகும். நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண மெத்தட்ல அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி கிரிட்டிக்கல் காம்பனன்ட் when it comes to current electricity. ஓகேவா. So the ability to conduct is directly proportional to number of free electrons. So ஒரு மெட்டீரியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மெட்டீரியல்ல எந்த அளவுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த மெட்டீரியலால கரண்டை கண்டக்ட் பண்ண முடியும். ஓகேவா, கரண்டை கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ கண்டக்டர்ஸ் ஹேஸ் எலக்ட்ரான் ஃப்ளோ. ஸோ அதனால தான் அது கண்டக்டர்னே சொல்றோம். பட் இன்சுலேட்டர்ஸுக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ரீயா எலக்ட்ரான்ஸை அலோவ் பண்ணாத ரீசன்னால we call it an insulator and this cannot have an electric current. ஓகேவா. ஸோ நான் எகெயின் சொல்றேன், நமக்கு ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டம்ல ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. ஸோ இட் வில் பிகம் அ ஃப்ரீ எலக்ட்ரான் அண்ட் வில் பி ஃப்ரீ டு மூவ் அக்ராஸ் த என்டையர் கண்டக்டர். அந்த மாதிரி என்டையர் கண்டக்டர்ல மூவ் ஆகிறதுனால we can keep an electric field or a potential. Okay, நம்ம என்ன பண்றோம், இந்த electric field இந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல நம்ம கொடுக்கறதுனால we can call it a potential. So அந்த potential difference இருக்கிறதுனால this electron will feel a force which pushes it to move from the negative potential to the positive potential. Okay, negative potential to the positive potential. பட் அந்த மாதிரி போகும்போது ஃப்ரீ ரூட்டா இருக்காது, டிராஃபிக்கே இல்லாம இருக்காது. இடையில அந்த கார்காரன் வரத மாதிரி இடையில இந்த மாதிரி பாசிட்டிவ் அயன்ஸ் நிறைய வரும். அந்த பாசிட்டிவ் அயன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இட் வில் காஸ் collision with the electrons. அந்த collisionனால அந்த electrons வந்து ஸ்டாப் ஆகும். பட் அப்பவுமே அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஸ்டாப் ஆயிருந்தாலும் கூட it will again move from start. அதாவது it will again move from rest, மூவ் ஆயிட்டு இருக்கும். மூவ் ஆனது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி பாசிட்டிவ் அயன் வரும், கொலைட் ஆகும், ஸ்டாப் ஆகும், மறுபடியும் ஃபோர்ஸ் இருக்கும், ஸோ மறுபடியும் மூவ் ஆகும், மறுபடியும் கொலைட் ஆகும், ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் பர்டிகுலர் டிஸ்டர்பன்ஸ் இன் த மோஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் in the motion of the electrons is called resistance, and this particular method is how current flows in a conductor. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்மூத்தா போறது இல்லைல்ல, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்மூத்தா போறது இல்ல, இட் இஸ் நாட் ஆக்சுவலி மூவிங், பட் வி ஆர் ஆக்சுவலி ஃபோர்சிங் இட் டு மூவ் பை அப்ளைங் அன் எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம், திஸ் மூவ்மெண்ட் இஸ் சம்திங் வி கால் அ ட்ரிஃப்ட் இல்லையா. ஸோ ட்ரிஃப்ட், ஸோ இட் இஸ் நாட் ஆக்சுவலி மூவிங், மூவ் பண்ணுது, பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி மூவிங் இன் த வே தட் வி அஸ்யூம். நம்ம நார்மல் சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ல இதுல வந்து நிறைய தடங்கள் வந்தாலும்
நம்ம லைஃப் மாதிரியே வச்சுக்கோங்களேன். என்னதான் தடங்கள் வந்தாலும் அந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம கண்டினியூஸா புஷ் பண்ணி we are making it to move. ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் பேரு நம்ம ட்ரிஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் வரக்கூடிய வெலாசிட்டி we will call it drift velocity. So drift velocity is the average velocity of drift under electric field. ஸோ நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துட்டானா இந்த எலக்ட்ரான் மூவ் பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு அந்த எலக்ட்ரான்ஸ்ல வரக்கூடிய அந்த வெலாசிட்டியை தான் நம்ம drift velocityன்னு சொல்லுவோம். So what is velocity? Velocity is acceleration into time இல்லையா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் டியூ டு திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ F is equal to QE தெரியும். ஸோ F is equal to Q வந்து இங்க எலக்ட்ரான்ஸ், ஸோ E into E இல்லையா? அதே மாதிரி that is equal to MA as per Newton's second law of motion. So A is equal to EE by M. பட் இங்க வந்து எலக்ட்ரான்னால மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? அதே மாதிரி டைம் வந்து நம்ம இங்க எப்படி எடுப்போம்னா இட் இஸ் ரிலாக்ஸேஷன் டைம். இந்த ரிலாக்ஸேஷன் டைம் நம்ம எப்படி சொல்லலாம்னா T is the time between collisions னு சொல்லுவோம். Time between collisions. Relaxation time. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா அந்த எலக்ட்ரான்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இட் வில் ஸ்டார்ட் டு மூவ், இட் வில் கெட் ஹிட் பை த பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் அது அப்படியே ஸ்டாப் ஆகும்னு. அண்ட் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து அதே மோஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் மூவ் ஆகும், ஸ்டாப் ஆகும். ஸோ ஒரு ஸ்டாப், அதாவது ஒரு வாட்டி பாசிட்டிவ் அயன் இருந்து இடிச்சா the electron is forced to move from the start itself. அந்த மோஷனே மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு அந்த ஆக்சிலரேஷன் பண்ணக்கூடிய டைம் எவ்வளவு இருக்கும்? அந்த ரெண்டு கொலிஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய டைம் தானே நமக்கு அந்த ஆக்சிலரேஷன் கொடுக்க முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்க ஒரு பாசிட்டிவ் அயன் இருக்கு, இங்கேயும் ஒரு பாசிட்டிவ் அயன் இருக்கு, நம்ம எலக்ட்ரான் புஷ் பண்றோம். அந்த எலக்ட்ரான் புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த பாசிட்டிவ் அயன்ல வந்து இடிச்சு நின்றுடும் இல்லையா? ஸோ 0. இது வரைக்கும் பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து இட் ஹேஸ் டு மூவ் இல்லையா? இட் ஹேஸ் டு மூவ் ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் இட்செல்ஃப். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் அயன் வந்து இடிச்சு நிற்கும். இதே மாதிரி தான் ரிப்பீட்டடா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய மோஷன் ரிப்பீட் ஆகி தான் இந்த மொத்த எலக்ட்ரானிக் மூவ் ஆகுது இல்லையா? அந்த மொத்தமா மூவ் ஆகுற எலக்ட்ரான்ஸ்ல அந்த ஒரு பர்டிகுலர் மோஷன் மட்டும் எடுத்தா என்ன ஆகும்? நமக்கு என்ன புரியும்? லைக் ஒரு பாசிட்டிவ் அயன் மேல இடிச்சா எலக்ட்ரான் ஸ்டாப் ஆயிரும், அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ த ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் டியூ டு ஒன் கொலிஷன் அண்ட் அந்த மோஷன் எப்போ எண்ட் ஆகுது? இட் வில் எண்ட் வென் த எலக்ட்ரான் கெட்ஸ் ஹிட் பை another பாசிட்டிவ் அயன் இல்லையா? ஸோ இந்த மோஷன் தொடங்குறதும் the motion starts and the motion ends because of the collision. So நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸ் எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும்? அந்த கொலிஷனுக்கு இடையில வரக்கூடிய அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா? அந்த டைம் பீரியட்ல மட்டும் தான் we will have acceleration இல்லையா? Because once இடிச்சு முடிஞ்சிருச்சுன்னா it is again from the first, right? மறுபடியும் velocity 0 ஆகும். ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம்ல தான் அது மூவ் பண்ணும். ஸோ அந்த டைமுக்கு பேரு தான் நம்ம ரிலாக்ஸேஷன் டைம்னு சொல்றோம். அண்ட் இந்த ரிலாக்ஸேஷன் டைம் இருக்கிறதுனால மட்டும் தான் we have this entire concept. ஓகேவா? So V is equal to E by ME and time is relaxation time. இப்போ இதுல ஏன் ரிலாக்ஸேஷன் டைம் சொல்றோம்னா, எவன் அடிச்சாலும் தாங்குறான் மாதிரி ஒரு அடிக்கும் இன்னொரு அடிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல அந்த எலக்ட்ரான் will relax and move freely. அண்ட் அப்புறம் மறுபடியும் இடிச்சிருவாங்க, மறுபடியும் ஸ்டாப் ஆகும், மறுபடியும் ஆக்சிலரேஷன் வரும். அந்த ஆக்சிலரேஷன் மறுபடியும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகும், மறுபடியும் இடி வாங்கும், மறுபடியும் ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த டைம் பீரியட்ல தான் அந்த எலக்ட்ரான்ஸுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாம இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் டைம்னு நம்ம நேமும் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ as I already told you, acceleration is equal to EE by ME and time is the relaxation time, which is tau. Okay? The minus வரும் இல்லையா? Because the charge of an electron is negative. So VD is equal to A into T, that is equal to minus EE by ME into tau. Okay. Also mu is equal to E tau by ME. So இங்க வந்து இந்த ஃபார்முலால நமக்கு தெரியும் VD is equal to minus EE by ME tau. இங்க வந்து E ஓட வேல்யூ நமக்கு தெரியும், ME ஓட வேல்யூ நமக்கு தெரியும். பட் tau ஓட வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு
அந்த எலக்ட்ரான்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி டைமர் எல்லாம் வச்சு நம்மளால முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ we have to readjust the entire equation into something we can measure. அப்படி மெஷர் பண்ற அளவுக்கு நம்ம மாத்தணும்னா we will get minus E by me tau into E இல்லையா? ஸோ இது வந்து ரீஅட்ஜஸ்ட் பண்றோம். அதுல this particular term is something we call the mobility. Okay, mobility. So the mobility ஓட definition என்ன? Just rearrange பண்ணா போதும். Vd by E. So mobility is the average drift velocity per unit electric field. Okay வா? So it is the average drift velocity per unit electric field. Okay, so நம்ம ஏன் அந்த mobility term introduce பண்றோம்னா, it is easy for us to calculate this mobility value using experiments, but it is somewhat difficult for us to calculate this value. So அந்த மாதிரி நம்ம போட்டா we will be able to calculate it easily. So mu is equal to இங்கே எழுதுறேன், mu is equal to velocity ஓட யூனிட் என்ன? மீட்டர் per second இல்லையா? அது மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வந்து இட்ஸ் வோல்ட் per மீட்டர். So that's equal to மீட்டர் ஸ்கொயர் by volt into second இல்லையா? volt into second. So meter square volt second. So அதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் into v which is volt power minus 1 and second power minus 1. ஓகேவா? drift velocity. So suppose நீங்க வந்து let's just assume we are traveling a distance dx in time dt. அப்புறம் velocity என்னவா இருக்கும்? distance by time vd is equal to dx by dt. So total number of electrons எவ்வளவா இருக்கும்? What will be the total number of electrons we have? Okay, so just assume that the number of electrons we have per unit volume, அதாவது density இருக்கும் இல்லையா? simple number density, number of electrons per unit volume. ஓகேவா? அப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு மொத்தமா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So total number of electrons will be equal to the number of electrons into volume இல்லையா? into volume, that is equal to number of electrons into volume. அப்படி எப்படி எடுக்கலாம்? area into distance. So இதுல distance வந்து dx ன்னு சொல்லிட்டோம். area வந்து let's assume that it's something called A, where A is the cross sectional area. ஓகேவா? cross sectional area. ஓகேவா? so n is equal to n into volume, that is equal to n dx into A. ஓகேவா? so நமக்கு வந்து என்ன தெரியும்? vd is equal to dx by dt ன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே, vd is equal to dx by dt ன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி I is equal to q by t ன்னு நமக்கு தெரியும் இல்லையா? சாரி, dq by dt நமக்கு தெரியும் இல்லையா? so dq என்னவா இருக்கும்? dq is equal to number of electrons into charge per electron இல்லையா? that is equal to NEA dx இல்லையா? NEA dx. அப்போ dq by dt என்னவா இருக்கும்? NEA dx by dt, that is equal to NEA dx by dt வந்து vd நமக்கு தெரியும், which is drift velocity. So I is equal to dq by dt, that is equal to NEA vd. So the relation between the current and the drift velocity is I is equal to NEA vd, where n is the number of electrons. மொத்தமா இங்க மாத்துறேன். Okay, number of electrons per unit volume. இது வந்து charge of electron and இது வந்து cross sectional area இல்லையா? cross sectional area. and vd வந்து drift velocity. okay, vd வந்து drift velocity. ஓகேவா? okay, vd வந்து drift velocity. என்னப்பா அது? சரி, whatever, உட்காந்து விளையாடுறதுக்கு நேரம் இல்லைல்ல. ஓகே, யூனிட் பை யூனிட் வால்யூம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ற கான்செப்ட் வந்து கரண்ட் டென்சிட்டி. ஸோ இந்த கரண்ட் டென்சிட்டி கான்செப்ட் என்னன்னா, நம்ம இது கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? the
வேற அது பின்னாடி போணுமா? Okay, the rate of flow of charge through any cross sectional area of the conductor தான் நம்ம current define பண்றோம். So அந்த current நம்ம யூனிட் ஏரியாவா இருந்தா, யூனிட் ஏரியால நம்ம அந்த current மூவ் பண்றதா இருந்தா அந்த டேர்ம் என்னவா இருக்கும்? It is called current density இல்லையா? நம்ம சர்ஃபேஸ் மட்டும் இருந்தா இது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி இதுல ஏரியால மட்டும் தான் நம்ம அந்த கரண்ட்டை மெஷரே பண்றோம். So the current density is current by area. ஓகேவா? current by area. பட் இதுலயே நமக்கு தெரியும் I is equal to NEAVD ன்னு. So I by A என்னவா இருக்கும்? NEVD. So current is equal to NEAVD. பட் இதுல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா VD is not a scalar because அது velocity இல்லையா? velocity வந்து ஸ்கேலாரா? கண்டிப்பா இல்ல. velocity is a vector. So VD vector is equal to J vector. Okay, so current density is a vector. Okay va? Current density is a vector. But நீங்க சொல்லலாம் அப்போ சார் current density vector அப்போ எப்படி current வந்து ஸ்கேலரா இருக்குன்னு நீங்க கேட்கலாம். So அதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா let's assume that we have a cross sectional area A which with a cross sectional with an aerial vector A. Okay va? Area vector A. So நம்ம electric flux ல என்ன பண்ணோம்? E into A எடுத்தோம் இல்லையா? இங்க அதே மாதிரி தான் J is equal to J, current is equal to J equal to J இங்க இருக்கு. So current is equal to J into A. Just like electric flux நம்ம எடுத்தோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். Or suppose உங்களுக்கு கொஞ்சம் பிரீஃபா தான் வேணும்னா AN நமக்கு இந்த மொத்த ஏரியா A இதுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டுக்கும் டைரக்ஷன் இதுனா கரண்ட்ல கரண்ட் டென்சிட்டிக்கு டைரக்ஷன் இதுனா அந்த கரண்ட் டென்சிட்டியோட டைரக்ஷனை பொறுத்த அளவுக்கு இதோட ஏரியா வந்து என்னவா இருக்கும்? AN is equal to A cos theta. So J is equal to I by A, that's equal to I A cos theta. அப்போ I is equal to J A cos theta. Cos theta na it is a dot product. So J dot A. இல்லையா? அப்போ J vector current density is a vector, area is also a vector, but நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய current is a scalar. ஓகேவா? scalar. So suppose வந்து finite area na, if we have a finite area we can just integrate it இல்லையா? இதே தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல பண்ணோம் இல்லையா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்துச்சு, இதுல கரண்ட் இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா? ஓகே. So questions involving drift velocity இதை வந்து நம்ம எப்படி போடலாமா? ஸோ இதில் வந்து ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டேர்ம் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் படிச்சு we will come back to this. ஓகேவா? ஓகே. ஸோ a charge particle having drift velocity of 7.5 into 10 to the power of -4 meter per second. So given a charged particle has a drift velocity of 7.5 into 10 to the power of -4 meter per second in an electric field of 3 into 10 to the power of -10 volt per meter. Okay, so to find இதுல mobility என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இதோட mobility என்னன்னு கேக்குறாங்க. So mobility ஓட சிம்பிள் வந்து mu இல்லையா? So solution. So mobility என்ன? Mobility is the average drift velocity per unit electric field. So mu is equal to drift velocity per electric field இல்லையா? So that's equal to 7.5 into 10 to the power of -4 by 3 into 10 to the power of -10. That is equal to 7.5 by 3 into 10 to the power of -4 plus 10 வரும் இல்லையா? -10 மேல போனா plus 10. That is equal to 10 power 6. 10 power 6 into 7.5 வந்து என்ன வரும்? 3 2.10 15 இல்லையா? 2.5. 2.5. So the average mobility is equal to the total current, the total drift velocity by the total electric field. Okay, by the total electric field. So 2.5 into 10 to the power of 6. Okay, 2.5 into 10 to the power of 6. Very simple problem. இது வந்து நீட்லயே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணாலும் மேக் ஷூர் யூ நோ த கான்செப்ட். ஓகேவா? அதே மாதிரி across a metallic conductor of non-uniform cross section. Okay, non-uniform cross section. So given நமக்கு A இருக்கு, but A is not a constant. Okay, A is not a constant.
Okay, area இருக்கு, but area is not a constant. A constant potential difference is applied. So potential difference மட்டும் அவங்க கான்ஸ்டன்டா கொடுத்திருக்காங்க. So V is constant. Okay. The quantity which remains constant along the conductor என்னன்னு கேக்குறாங்க. So along the conductor constant என்னன்னு கேக்குறாங்க. So to find constant term இல்லையா, constant term. So அட சைனீஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்க letters. Okay, solution. So current நம்ம எப்படி போடலாம்? Current is equal to I is equal to JA இல்லையா, I is equal to JA, that is equal to NEABD இல்லையா, NEABD. But நமக்கு இங்க ஆல்ரெடி தெரியும் that the electric field applied வந்து கான்ஸ்டன்டா இருக்காது, because constant potential difference இருக்கு, but that doesn't mean the electric field is the same இல்லையா. So இது இல்ல. அதே மாதிரி current density வந்து சேமா இருக்காது இல்லையா, because the current density depends on what the இல்லையா, the current density will depend on what the area is இல்லையா. So I is equal to JA னு தெரியும், அப்ப A is equal to A இல்ல, J is equal to I by A இல்லையா, J is equal to I by A னு தெரியும். So the current density also won't be constant. அதே மாதிரி drift velocity எதை நம்பி இருக்கு? Let's see the formula, right? Drift velocity is equal to VD is equal to minus EE by ME tau. So இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டே கான்ஸ்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டோம், அப்ப drift velocity கான்ஸ்டன்டா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது இல்லையா. drift velocity will also not be a constant. அப்போ மீதி என்ன டேர்ம் இருக்கு? கரண்ட். ஸோ என்ன ஆகும்னா, இப்போ கரண்ட் டென்சிட்டி இருக்கு இல்லையா, இதுல வந்து கரண்ட் தான் ரிமைனிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ கரண்ட் தான் கான்ஸ்டன்ட்னு நமக்கு தெரியும். பட் சப்போஸ் ஆப்ஷன்ஸே இல்லாட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? we know that I is equal to JA. ஸோ இதுல வந்து நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் சொல்லிட்டோம். ஸோ A வேரி ஆகும் இல்லையா, ஒண்ணுன்னா A இன்க்ரீஸ் ஆகும், இல்ல A டிக்ரீஸ் ஆகும். ஸோ A இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா J will decrease accordingly. ஸோ A வந்து ஒரு 2 times ஆகுதுன்னா J will become 2 times less. அதே மாதிரி A வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா J will increase accordingly. ஸோ நெட் ரிசல்ட் என்ன ஆகும்னா, J எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ A அந்த அளவுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுவே J எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுதோ A அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். கீப்பிங் த நெட் ப்ராடக்ட், அதாவது கீப்பிங் த நெட் கரண்ட் ஆஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா. ஸோ across a metallic conductor of non-uniform constant potential, a constant potential difference is applied. ஓகே. ஸோ ஏயும் வேரி ஆகுது, கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லி இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் வேரி ஆகிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டன்ட் இல்லை. அதே மாதிரி கரண்ட் டென்சிட்டியும் கான்ஸ்டன்ட் இல்லை, பிகாஸ் த ஏரியா இஸ் டிஃபரிங் இட் செல்ஃப். அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டே கான்ஸ்டன்ட் இல்லை, ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட் இல்லை. ஸோ த ரிமைனிங் டேர்ம் வி ஹேவ் இஸ் கரண்ட். ஸோ இந்த கரண்ட் எப்படி கான்ஸ்டன்ட் ஆகுதுன்னா, ஏரியா எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அதாவது அந்த கரண்ட் டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது, keeping the total product which is the current as constant. Okay ba? Okay. So அதே மாதிரி the velocity of charge carriers of current about 1 ampere in a metal under normal conditions is in the order of என்னன்னு கேக்குறாங்க. So இதோட velocity எதுல நம்ம போடலாம்? What is the velocity of charge carriers? Drift velocity இல்லையா. So VD is equal to minus EE by M tau இல்லையா, EE by M tau. So இதுல வந்து electric field வந்து என்ன நமக்கு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அதே மாதிரி கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கரண்ட் வந்தோட வேல்யூ வந்து NEABD இல்லையா. அப்போ VD is equal to I by NEA, that is equal to 1 by NEA. ஸோ இந்த கால்குலேஷன் மோஸ்ட்லி தேவையில்லை. திஸ் இஸ் ஜஸ்ட் தியரிட்டிக்கல் கொஸ்டின். ஸோ தியரி படி என்ன ஆகும்னா, the velocity of such charge carriers will be equal to a fraction of millimeter per second. ஓகேவா, a fraction of millimeter per second. கண்டிப்பா velocity of light லுக்கும் போகாது, it will not be in the range of meter per second. The velocity of charge carriers of current will only be in the fraction of millimeter per second. Okay, இது வந்து theoretical question, because இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா,
1 by இதோட ஆவரேஜ் ஏரியா இருக்கும் இல்லையா அது அண்ட் ஈயோட வேல்யூ அண்ட் ஆவரேஜா ஒரு மெட்டல்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குமோ அதை வச்சு நம்ம இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். If you want you can find it fine, but இதை கால்குலேட் பண்ணி அண்ட் நமக்கு நார்மலாவே தியரி படி எவ்வளவு வேல்யூ வரணும்னா it should be equal to a fraction of millimeter per second. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய questions. So then we are now coming to the most important part of current electricity, which is Ohm's law. Ohm's law வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி தெரியும், இது வேணா சொல்ல வேண்டியதே இல்லை. But just force, அதாவது the potential is directly proportional to current. ஸோ நம்ம ஒரு கண்டக்டர் எடுக்கிறோம்னா, ஓகே, ஒரு கண்டக்டர் எடுக்கிறோம்னா அந்த கண்டக்டரோட ரெண்டு எண்டில் நம்ம ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்றோம்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகுறதுனால ஒரு கரண்ட் வரும். ஸோ the potential difference applied across the conductor is directly proportional to the current. அதுதான் Ohm's law ஓட பேசிக் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த பொட்டன்ஷியல் மூலமா தானே இந்த கரண்ட் வருது. ஸோ நம்ம இதை எப்படி ஸ்டேட் பண்ணலாம்னா the current flowing in a conductor, okay, in a conductor is directly proportional to the potential difference across its ends. Okay, ஸோ நம்ம எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்றோமோ அந்த அளவுக்கு அதிகமா கரண்டும் வரும். பட் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல சொல்லி இருந்தேன், அது எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது அந்த எலக்ட்ரான் வில் கெட் ஹிட் பை த பாசிட்டிவ் அயான்ஸ், இட் வில் ஸ்டாப் and but இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால it will again begin to move. மறுபடியும் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன அப்புறம் again it will get hit, again stop ஆகும், again மூவ் ஆகும் இல்லையா? இந்த வந்தா செட்டா சுத்தா ரிப்பீட் மாதிரி எலக்ட்ரான் மூவ் ஆகும், இடிக்கும், ஸ்டாப் ஆகும், அகெயின் மூவ் ஆகும், மறுபடியும் இடிக்கும், ஸ்டாப் ஆகும், மூவ் ஆகும், அந்த மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடிக்கிறதுனால திஸ் மெட்டீரியல், அதாவது இந்த பாசிட்டிவ் அயன்ஸ் எங்க இருக்கு, அந்த மெட்டீரியல்ல தான் இருக்கு இல்லையா, அந்த கண்டக்டர்ல இருக்கு. ஸோ தட் கண்டக்டர் ஆர் தட் மெட்டீரியல் வில் ஆஃபர் சம் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு த மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான் இல்லையா? இப்போ ஒரு டிராபிக் இருக்குன்னா அந்த டிராபிக்ல இடையில வர கார் காரணம் ஒரு இந்த டிராபிக் சிக்னலோ அந்த மாதிரி இடையில நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரோட் கண்டிஷனோ அது மாதிரி சில பிரச்சனைனால நம்மளால அந்த காரையோ பைக்கையோ ஃப்ரீயா நம்ம மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ், அதாவது அந்த மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் அயன்ஸ்னால அந்த எலக்ட்ரான்ஸால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ண முடியாததால நமக்கு வரக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸை தான் நமக்கு வரக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்னே சொல்றோம். டைரக்டாவே கொடுத்துடுறோம் ரெசிஸ்டன்ஸ்னு. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம். ஸோ ஓம்ஸ் லா படி என்ன சொல்றாங்கன்னா V is directly proportional to I. So நமக்கு வரக்கூடிய current is directly proportional to the potential difference. So V is directly proportional to I. That implies that V is equal to IR, where R is the resistance. Okay, where R is the resistance. So R resistance எப்படி வருதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? ஓகே, அதே மாதிரி ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஓம்ஸ் லால நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி V is directly proportional to I ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் தான் இருக்கு. அப்படி அந்த மெட்டீரியல்ஸ் இந்த ஓம்ஸ் லா, அதாவது V is directly proportional to I ன்னு ஃபாலோ பண்ணிருச்சுன்னா it is called an ohmic substance because it obeys Ohm's law. அதே மாதிரி சப்போஸ் அந்த மாதிரி obey பண்ணாட்டி we will call it a non-ohmic substance which doesn't obey Ohm's law. ஸோ கிட்டத்தட்ட அத்தனை மெட்டீரியல்ஸுமே ஓம்ஸ் லாவை ஃபாலோ பண்ணும். பட் சில மெட்டீரியல்ஸ் லைக் இந்த கேசஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இட் won't follow Ohm's law. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா, ஓகே, இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா it will be a straight line because V is directly proportional to I, V is equal to IR, and ஒரு மெட்டீரியல் நீங்க எடுத்தா R will be a constant for ohmic materials. ஓகேவா? R will be a constant for ohmic materials. ஓகேவா? ஸோ அது அந்த பாயிண்ட் நான் இங்கே எழுதிடுறேன். R is a constant. ஓகே, R is a constant. இதில் R not constant. Of course நீங்க அந்த டெம்பரேச்சர் அந்த ப்ரெஷர் அதெல்லாம் மாத்தினா R ஓட வேல்யூ மாறும், உண்மைதான். பட் அந்த மாதிரி எதுவுமே மற்ற டிஸ்டர்பன்ஸ் நீங்க கொடுக்காம இருந்தா R will be a constant. ஸோ அதோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு எந்த மாதிரி இருக்கும், இதுக்கு வந்து the graph will vary இல்லையா, அதுக்கு வந்து the graph will vary.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டக்டர்ல கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால கரண்ட் வருது. ஸோ அந்த கரண்ட் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. அதை வச்சு we are introducing a constant of proportionality called resistance. Okay, we are introducing a constant of proportionality called resistance. So அந்த resistance, okay, அந்த ரெசிஸ்டன்ஸ்னால அந்த resistance is actually constant for a given material if the material obeys Ohm's law. So suppose in the material when the Ohm's law obey pannati, it is called a non-ohmic substance and R will not be a constant also. Okay ba? So adukku peta Ohm's law. So in the Ohm's law, as I already told you, V um I ஒரு graph வரைஞ்சா the slope will be constant because V is equal to Ri. இல்ல அந்த R வந்து constant, R வந்து slope இல்லையா? So அந்த slope நம்ம எப்படி எடுக்கலாம்? Tan theta is equal to V by I, that is equal to R. ஓகேவா? So VI curve varies with T2. So main important point நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, என்னதான் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தாலும் நம்ம டெம்பரேச்சரை மாத்தணும்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். So the temperature can change the resistance. Okay. So இதுல வந்து நம்ம வெக்டர் ஃபார்ம்லயும் போடலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் J is equal to NEVD ன்னு. So என்னோட வேல்யூ VD ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? VD is equal to E by M into tau. அது இங்க அப்ளை பண்ணா மைனஸ் வரும் இல்லையா? சாரி. So VD is equal to minus E by M by tau. So that is equal to இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா NE into minus E by M by tau இல்லையா? So இதை அப்ளை பண்ணா minus NE square tau by ME. So இந்த டேர்மை நம்ம பர்டிகுலராக நம்ம எப்படி எடுக்கலாம்னா இந்த ஜீரோ நெகட்டிவ் வரக்கூடாது இல்லையா? ஓகே, இதை வந்து we can take it as sigma, where sigma is the conductivity of the material. So இந்த conductivity என்ன? ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை எலோவ் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் கண்டக்டிவிட்டி இல்லையா? எந்த அளவுக்கு எலோவ் பண்ணுதோ அதுக்கு பேர் கண்டக்டிவிட்டி. அதுவே நேரம் ரிவர்ஸ், ரோ ஈக்குவல் டு 1 by சிக்மானா ரோ வந்து 1 by sigma which is the inverse of the conductivity. அது வந்து ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு அந்த கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுதோ இல்லையா? ஓகே, ஸோ these two are constants for a material. ஓகேவா? Constants for a material. Okay, so this is the Ohm's law's vector form because we are using this final formula. Number already in V is equal to Ri in but inga we are using current density, conductance and electric field as the form. So this is number Ohm's law in vector form or the microscopic form of Ohm's law. Okay, இதெல்லாம் வந்து லைக் உங்களுக்கு கொஞ்சம் ரஷ் பண்ற மாதிரி இருக்கும் as I said previously, but these are very 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 base level concepts and I am sure you understand this. ஓகேவா? ஓகே, so concept of resistance நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் R is equal to VI இல்லையா? R is equal to VI. So R is a constant for a material, constant for a material of a given size. Okay, constant for a substance னு போடுறேனே. Okay, constant for a substance of a given size. Okay, it's constant for a substance of a given size. Okay, but temperature பொறுத்து இது மாறும். So இந்த resistance எதனால வருதுன்னு சொன்னேன், ஒரு எலக்ட்ரான் வந்து potential difference இருக்கிறதுனால the electrons will move from the negative potential, from the negative potential to the positive potential இல்லையா? So charges will flow from higher potential to lower potential. So negative to positive வந்து அது மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிறதுனால the electron will get hit by the positive ions on the way and அதனால அந்த electrons வந்து ஸ்டாப் ஆகும், மறுபடியும் மூவ் ஆகும், மறுபடியும் ஸ்டாப் ஆகும் and மறுபடியும் மூவ் ஆகும். இந்த மாதிரி சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாப் ஆகிறதுனால there is some resistance to the movement of the electron and we call that resistance as the resistance. Simple. Okay va? Okay, so this is the concept of resistance. Okay va? So in the concept of resistance நம்ம எப்படி மாத்தலாம்னா, இந்த மெட்டீரியலா ஒரு காப்பர் எடுத்துட்டோம்னா அந்த காப்பர் எவ்வளவு சைஸா இருந்தாலும் அதுக்கு இந்த அளவுக்கு யூனிட் இந்த அளவுக்கு ஏரியா அண்ட் இந்த அளவுக்கு லென்த் இருக்கக்கூடிய ஒரு காப்பருக்கு இவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கறதுக்காக தான் we are introducing the concept of resistivity.
ஓகேவா, ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்டரோட லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, அண்ட் அதே மாதிரி இந்த கண்டக்டரோட ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஸோ ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், we will remove the proportionality by introducing a proportionality constant. And the proportionality constant the R is equal to rho L by A, where rho is the resistivity. So this is constant for a material. அதோட சைஸ் என்னவா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு மெட்டீரியல் எடுத்தா எந்த சைஸ்கள் இருந்தாலும் it will have a constant resistivity value every single way. ஓகேவா? ஓகே. So conductance வந்து அதோட ரிவர்ஸ், ரெசிஸ்டன்ஸ் ஓட இன்வர்ஸ் கண்டக்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு தடுக்குது, கண்டக்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு தடுக்காம அலோவ் பண்ணுது. ஓகேவா? அது மாதிரி கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டிவிட்டி வந்து per unit resistance per unit area, I mean per unit area and for a given length. அதே மாதிரி conductivity is the conductance per unit area for a given length. ஓகேவா? So these are just basic concepts for understanding resistance. Okay, so நான் ஆல்ரெடி சொல்லி இருந்த ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் வேரி வித் டெம்பரேச்சர். ஏன் அப்படி வேரி ஆகுது? நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? when we increase the temperature, increasing temperature will change, increasing temperature will change the electron, I mean will change the kinetic energy of electrons இருக்கும் இல்லையா? ஸோ இந்த எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி சேஞ்ச் ஆக என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு லைக் டீசெண்டாக போயிட்டு இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிராஃபிக்கே எடுத்துக்கோங்களேன். ஒரு பைக் வந்து ஒரு நார்மல் ஸ்பீட்ல போனா நார்மலா போகும், பிரச்சனை இல்லை. அதுவே அந்த பைக் ஓவர் ஸ்பீட் போக ஆரம்பிச்சிட்டுனா என்ன ஆகும், சும்மா அங்கங்க வெடிச்சு டிராஃபிக் ஜாம் ஆயிரும், ஐ மீன் ஆக்சிடென்ட் ஆயிரும் இல்லையா? அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸுக்கு ஓரளவுக்கு நம்ம எனர்ஜி வந்து அதிக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா தட் எலக்ட்ரான்ஸ் வில் பிகின் டு மூவ் இன் ஆல் ரேண்டம் டைரக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி இடிச்சுக்கிட்டு இருக்குன்னா இப்போ வந்து ஒரு 1 செகண்டுக்கு ஒரு வாட்டி இடிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால there will be an increase in resistance இல்லையா? there will be an increase in resistance. So resistance increase ஆனா அதுக்கு மீனிங் என்ன? ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. So the temperature will change the resistance and நமக்கு conductors, okay, ஸோ கண்டக்டர்ஸ்னா என்ன ஆகுதுன்னா this will be the case. அதாவது எலக்ட்ரான்ஸோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால it will get hit in all directions and அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே செமி கண்டக்டர்ஸ்னா அதுக்கு ஆல்ரெடி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஓகே, ஸோ செமி கண்டக்டர்ஸ்னா அதுக்கு ஆல்ரெடி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாத ரீசன்னால இந்த மாதிரி நம்ம எனர்ஜி கொடுக்கும்போ இட் வில் கெட் சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன ஆகும், அதோட கரண்டோட வேல்யூ வந்து ஆக்சுவலி இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கண்டக்டரோட வந்து ஏற்கனவே தேவையான நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப எனர்ஜியாக அது வந்து இடிக்கும். பட் செமி கண்டக்டர்ஸ்ல அந்த அளவுக்கு எனர்ஜியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையா, எனர்ஜியே கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டக்டன்ஸ் வில் இன்க்ரீஸ், ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஹையர் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஸ்பீட் ரெடியூசிங் டவ் இல்லையா? ஸோ இங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், இடிச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் நமக்கு டவ் வந்து என்ன, ரெண்டு கண்டினியூஸ் கொல்யூஷன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டைம். அண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு கொலிஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி போடலாம்னா ρ is equal to ρ0 into 1 plus sigma t minus 1 plus alpha t minus t0. ஸோ இதுதான் ரெசிஸ்டிவிட்டியோட ஒரு சிம்பிள் ஃபார்முலா, வேர் R0 is the resistance at temperature T0. அதே மாதிரி R is the resistance at T. ஓகேவா? சார் ஏதோ ரெண்டு டெம்பரேச்சர் எடுக்கிறோம். இதுல இருந்து T0 வந்து பெருசா ஒன்றும் இல்லை, 0 டிகிரி இருக்கும் இல்லையா? இதுல வந்து நீங்க 0 டிகிரி எடுக்கணும்னே இல்லை, ஏதோ ஒரு டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க.
இட்ஸ் யோர் இஷ்யூ. ஸோ அந்த டெம்பரேச்சர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் நாட்னா, அதே மாதிரி வேற ஒரு டெம்பரேச்சர் டீல நமக்கு கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்னா, we can relate it using this particular relation. R is equal to R naught into 1 plus alpha T minus T naught, where alpha is called the temperature coefficient of resistivity. So நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் வில் பி பாசிட்டிவ் இல்லையா? this will be positive for metals because இது பாசிட்டிவா இருந்தா தான் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இது it will be negative for metals because it will be negative for semiconductors because semiconductors க்கு resistance will actually decrease with increase in temperature. so இது வந்து நெகட்டிவா இருந்தா தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும் இல்லையா? okay, so these are just basic terminologies. Okay, so questions involving resistance and resistivity. So as temperature increases, நம்ம என்ன சொல்லிருந்தோம், electrical resistance will increase for conductor, decrease for semiconductor. So increase for conductor but decreases for semiconductors. Okay, so in the particular topic la வந்து majority உங்களுக்கு வரக்கூடியது it will be very very simple, very very theoretical most of the time. Okay, so அதே மாதிரி two solid conductors are made up of the same material, have the same length and the same resistance. So given two materials னு சொல்லிருக்காங்க, so I will take it as 1 and 2. okay, so ஒண்ணுக்கு வந்து length 1 and ஒன்னு வந்து length 2, but ரெண்டுமே சேம் சொல்லிட்டாங்க, that is equal to L. so same material னு சொல்லிட்டாங்க, same materialனா என்ன சேமா இருக்கும், resistivity சேமா இருக்கும். okay, make sure மெட்டீரியல் சேமா இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் சேமா இருக்கணும்னு கிடையாது, பட் resistivity same material na kandipa resistivity same ah da irukum. so rho1 is equal to rho2 is equal to rho. adhe madri it has the same resistance nu sollitaanga, r2 is equal to r illaya. one of them has a circular cross section of area A and the other has a square cross section of area A1. okay, so one of them, so A ku vandu A1 nu sollitaanga, sorry 1 வந்து 2, question error, sorry, area A1 and area A2. okay va, so to find the ratio of A1 and A2, so A1 is to A2 ஓட ratio என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? so இதுல வந்து லென்த் சேம்னு சொல்லிட்டாங்க, ரெசிஸ்டிவிட்டி சேம்னு சொல்லிட்டாங்க, ரெசிஸ்டன்ஸும் சேம்னு சொல்லிட்டாங்க, நமக்கு A1 A2 னு தெரியாது, so we need to find the ratio between A1 and A2. so ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டிக்கு இருக்கிற ரிலேஷன் என்ன, R is equal to rho L by A இல்லையா? அப்போ R1 is equal to rho L1 by A1, R2 is equal to rho 2 L2 by A2. அப்போ R1 by R2 is equal to என்ன, rho1 by rho2 into L1 by L2 into 1 by A1 by 1 by A2 வரும் இல்லையா? okay, okay, so that is equal to, இப்போ R1 is equal to R2 னு சொல்லிட்டோம், so இது வந்து 1 வரும், அதே மாதிரி இதுவும் 1 தான் வரும், இதுவும் 1 தான் வரும், because same values இல்லையா? that is equal to A2 by A1. அப்போ A1 by A2 என்ன இருக்கும், இது வந்து அந்த சைடு கொண்டு போலாமா? so A1 by A2 is equal to 1. so A1 by A2 is equal to 1. okay va, so two solid conductors இருக்குன்னு சொல்லிட்டாங்க, same material னு சொல்லிட்டாங்க, so resistivity is the same length னு சொல்லிட்டாங்க, same resistance னு சொல்லிட்டாங்க. so L1 L2 same, rho1 rho2 same and R1 R2 same. so R1 is equal to rho1 L1 by A1 ங்கிற ரிலேஷன் வச்சுட்டு we were able to find that R1 by R2 is equal to rho1 by rho2 L1 by L2 into 1 by A1 by 1 by A2. so A1 by A2 ஓட ரேஷியோ வந்து is equal to 1. ஓகேவா? so அதே மாதிரி the resistance of a wire is R ohm. so given resistance வந்து R ohm, if it is melted and stretched to N, so L1 ஒன்னு இருக்கு and L2 இருக்கு, நம்ம என்ன சொல்றோம், if it is melted and stretched to N, so N க்கு நம்ம அதை increase பண்றோம், N length wise நம்ம increase பண்றோம். so the resistance of the wire is R ohm.
Question repeated. So the resistance of the wire is R ohm if it is melted and stretched to n times its original length. Okay, so its new resistance will be என்னன்னு கேக்குறாங்க. So to find R2, ஓகேவா, R1 is equal to R னு சொல்றேன், L1 னு சொல்றேன், L2 னு சொல்றேன். ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம், ஒரு வயர் இருக்கு, அந்த வயரை ஹீட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெச் பண்றோம். ஸோ இதை ஸ்ட்ரெச் பண்ண என்ன ஆகும், லென்த் இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் அதோட கிராஸ் செக்ஷன் இருக்கும் இல்லையா, அதோட ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகும். பட் we know that the area is the same இல்லையா. Solution, we know that the area is the same, right? I mean, we know that the volume is the same, sorry. So volume for one case is equal to volume for second case. So A1 into L1 is equal to A2 into L2. So A2, so in the L1 to L2 relation, L2 is equal to NL1. So A1 by L1 is equal to A2 into NL1. So A2 is equal to A1 by N. So length வந்து n times increase ஆனாலும் area is getting decreased n times. Okay, so area is getting decreased n times. So R2 நம்ம எப்படி போடலாம், R2 is equal to rho வந்து ரெண்டுமே சேம் தான், because same wire இல்லையா, same wire, so rho is the same. So rho L2 by A2 that is equal to rho NL1 by A1 by N that is equal to rho is equal to n வந்து வெளிய எடுக்கலாம், இங்கேயும் n இருக்கு, n ஸ்கொயர் ஆயிரும், rho L1 by A1. So R2 is equal to n square, rho L1 by A1 நம்ம எப்படி எடுக்கலாம், R1 தானே. So the resistance is getting increased by n square times. The resistance is getting increased by n square times. Okay va. So the new resistance will be n square. So நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல லென்த் வந்து n times increase ஆகுதுன்னு சொல்றாங்க. So by using the knowledge that the volume is going to be the same in both the cases, volume 1 is equal to volume 2 னு சொல்றோம். So area இனிஷியலா இருக்கக்கூடிய cross sectional area into length is equal to final cross sectional area into final length. பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் the length is equal to NL1, n times the original length. So அதை வச்சு A1 into L1 is equal to A2 into NL1. So அதை வச்சு A2 is equal to A1 by N. That is the final cross sectional area is getting decreased by n times. So அதை வச்சு ரெசிஸ்டன்ஸ்க்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் we are using. So R2 is equal to rho L2 by A2 that is equal to rho NL1 by A1 by N that is equal to n square rho L1 by A1. So R1 வந்து rho into L1 by A1 இல்லையா. So we are using that relation and we found out that the resistance will increase n square times. Okay. அதே மாதிரி what is the graph that represents the variation of resistivity with temperature T? So அதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும், R is equal to R naught into 1 plus alpha T minus T naught னு சொல்றாங்க இல்லையா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனா, கண்டிப்பா கிடையாது, பிகாஸ் R is equal to R naught plus alpha R naught T minus T naught னு வரும், which is not a linear equation. So இது வந்து increase ஆகிடும், because copper இல்லையா, copper will have increased resistance with increase in temperature இல்லையா. So copper will have increased resistance with increasing temperature, but the relation between the resistance and the temperature coefficient is not a linear one. So the final answer will be this idea. Okay, so இது வந்து resistivity னு கொடுத்திருக்காங்க, so பெருசா வேரியேஷன் ஆகுறது இல்ல, because this formula is the same for resistance also, I mean resistivity also இல்லையா. Rho naught plus alpha rho naught T minus T naught. Okay. Okay, fine. Okay, so அதே மாதிரி the masses of 3 wires of copper are in the ratio of 1:3:5. So given நமக்கு வந்து 3 wires இருக்கு, so 1 2 3 னு எடுக்கலாம். So the ratio is 1:3:5. So just for example, இங்க வந்து 1 னு போட்டிருக்காங்க இல்லையா, so M1, so M2 என்னவா இருக்கும் 1:3 இல்லையா, அப்ப 3M1. அதே மாதிரி M3 வந்து
5 is to 1 is to 5 இல்லையா, அப்போ 5m1. அதே மாதிரி லென்த் வந்து L1 is equal to 5L. ஓகே, இதுல வந்து 1 வந்து தேர்டுக்கு தான் வருது, ஸோ L3. அதே மாதிரி L2 is equal to 3L3, L3 is equal to L3 இல்லையா, just L3. ஓகே, ஸோ the ratio of the electric resistance வந்து என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, so to find the ratio of the electrical resistance, which is R1 is to R2 is to R3. Okay, R1 is to R2 is to R3. So நமக்கு என்ன தெரியும்? Solution, we already know that mass is equal to volume into density இல்லையா, volume into density. So இது வந்து காப்பர் தான், 3 வயருமே காப்பர், so the density will be the same for all 3 wires. So density same for all 3 இல்லையா, எல்லா 3க்குமே density வந்து சேமா இருக்கும் இல்லையா. ஓகே, so density will be the same for all the wires. So நம்ம எப்படி எழுதலாம்? So m is equal to volume into density. So m is equal to என்ன வரும்? இங்க எழுதுறேன். Okay, so m is equal to volume. volume வந்து எப்படி எழுதலாம்? area into length into density ன்னு எழுதலாமா? area into length into density ன்னு எழுதலாம். So if I am taking a common value, m1 is equal to a1 L1 density. So density ஓட term வந்து என்ன, rho தானே, so rho னே போடுறேன். m2 is equal to a2 L2 rho, m3 is equal to a3 L3 rho இல்லையா, a3 L3 rho. So m1 is equal to எப்படி போடலாம்? m1 is equal to a1 L1 வந்து 5L3 இல்லையா, 5L3 rho. Next example, இது வந்து ஒரு L ன்னு எடுத்தா 3L, இது வந்து 5L ன்னு வரும். அதே மாதிரி இது ஒரு M ன்னு எடுத்தா this is equal to 3M, this is equal to 5M ன்னு வரும் இல்லையா, 5M ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா M1 வந்து என்னவா இருக்கும்? M1 will be equal to A into L ஓட வேல்யூ என்ன, 5L rho. அதே மாதிரி M2 is equal to M வந்து M இல்லையா, ஸோ M1 is equal to M is equal to A into 5L rho. அதே மாதிரி M2 is equal to 3M is equal to A2 into 3L rho. அதே மாதிரி M3 is equal to 5M is equal to A3 into L rho. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மூணுக்குமே ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ ரேஷியோ கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஸோ இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சா we will get 1/3 is equal to a1 by a2 into 5/3 இல்லையா. அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் கண்டுபிடிச்சா 1/5 is equal to a1 by a3 into 5 இல்லையா. அப்போ a1 by a2 is equal to a1 by a2 is equal to 5 இல்லையா. a1 by a2 is equal to 1/5, sorry, 1/5. அதே மாதிரி a1 by a3 is equal to 1/25 இல்லையா, 1/25. ஸோ இப்போ வந்து நம்ம a1 ஏன்னு எடுத்தா, if a1 is equal to a2 is equal to என்ன வரும், 5a வருமா. அதே மாதிரி a3 is equal to 25a ன்னு வரும். ஓகே, 25a ன்னு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், let's evaluate. So R1 is equal to rho 1 L1 by A1. That's equal to rho வந்து எல்லாத்துக்குமே சேமா இருக்கும் இல்லையா, because it's the இந்த rho வந்து it is density, but this rho is the resistivity. Okay, resistivity. So L1 by A1, L1 என்ன, what is L1, 5L by A1 என்ன, A1 வந்து A. அதே மாதிரி R2 is equal to என்ன, rho 2 L2 by A2, that is equal to rho into 5 L2 என்ன, 3L இல்லையா, 3L by A2 என்ன, what is A2, it is 5A இல்லையா, A2 is 5A. and R3 is equal to rho L2
3 by A3 that is equal to rho L3 ஓட வேல்யூ வந்து L, A3 ஓட வேல்யூ வந்து 25A இல்லையா, 25A னு வருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நம்மளால எழுத முடியாது. ஓகே, so I'm just reducing it. Okay, okay, so R1 is equal to 5 rho L by A, R2 is equal to 3 by 5 rho L by A, R3 is equal to 1 by 25 rho L by A னு வருது இல்லையா, 1 by 25 rho L by A னு வருது. ஸோ இதில் வந்து rho L by A எல்லாத்துக்கும் காமன் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம let's assume it's R. okay, rho L by A it's R. okay, இந்த மாதிரி assume பண்ணா we get 3 by 5 R that is equal to 1 by 25 R. So R1 is to R2 is to R3 நம்ம எப்படி போடலாம், that is equal to 5 is to 3 by 5 is to 1 by 25. ஓகேவா, ஸோ இங்க வந்து கீழே 1 by 25 டேர்ம் இருக்கு, நம்ம ரேஷியோ எப்படி ரிமூவ் பண்ணலாம், just multiply by 25. So 5 into 25 is to 3 by 5 into 25 is to 1 by 25 into 25, that is equal to 125 is to 15 இல்லையா, because இங்க 5 வர 15 is to 1. okay, 1. so நம்ம என்ன பண்றோம்னா we are assuming we know the knowledge that the mass is in this ratio and the length is in this ratio. So using the concept that mass is equal to velocity, sorry, mass is equal to volume into density, number அதை வச்சு we are finding the ratio of the area. அதுல வந்து we found that area is equal to, I mean if the area of the first wire is equal to A, area of the second wire is 5A and the area of the third wire is 25A. So அதை வச்சு we found a ratio R1 is equal to 5 rho, I mean R1 is equal to rho 1 L1 by A1, அது வச்சு 5 rho L by A, அதே மாதிரி R2 க்கு வந்து 3 by 5 rho L by A, அதே மாதிரி 1 by 25 rho L by A. அப்போ ரேஷியோ எடுத்தா காமன் டேர்ம்ஸ் போயிடும், that is equal to 5 is to 35, 3 by 5 is to 1 by 25, but நமக்கு denominator remove பண்ணணும் இல்லையா, so we multiplied by 25 throughout the entire ratio. So 5 into 25 that is equal to is to 3 by 5 into 25 is to 1 by 25 into 25. So we found out that the final ratio is 1 by 25 is to 15 is to 1. okay வா, யார ப 2 மாதிரி இருக்கு, so 1. okay, okay. So this is the basic concept through which we evaluated the question. So இது வந்து mostly இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா உங்களுக்கு வராது நீட்ல, this is just a tough level question for you, but இந்த மாதிரி questions வந்து வராது, இது AIPMT ல கேட்டிருந்தாங்க, but mostly இப்போ வராது. ஓகேவா, ஓகே. ஸோ அதே மாதிரி very simple question, the current passing through a resistor in a circuit is 1 ampere when voltage across the same resistor is 1 volt. So given the current passing through a resistor I is equal to 1 ampere when the voltage is 10 volt. What is the value of current when the voltage across the resistor is 8 volt? So ரெண்டு resistor voltage இருக்கு, so V1 V2 எடுக்கலாம், so ரெண்டு கரண்டும் வேணும் இல்லையா. So to find, what should we find? We should find the value of I2 இல்லையா. The current when the value of the resistor, I mean the voltage across the resistor is 8 volt நமக்கு தெரியும். So solution நமக்கு என்ன தெரியும், as per Ohm's law V is equal to IR, so R is equal to V by I, but நமக்கு என்ன தெரியும், R is a constant, so V1 by I1 is equal to V2 by I2 இல்லையா. So I2 is equal to V2 by V1 into 1 by I1 இல்லையா, 1 by I1. okay, I just rearrange la tapairuchu. So I2 is equal to V2 into I1 by V1 இல்லையா. So that is equal to V2 oda value it's 8 into I1 oda value வந்து 1 by 10, that is equal to 0.8 ampere
ampere. So இது வந்து very very simple question தான். V by I ratio வந்து constant னு தெரிஞ்சதால we put V1 by I1 is equal to V2 by I2 and from that we evaluated I2 is equal to 0.8 ampere. Okay வா? Okay, fine. Okay. So அதே மாதிரி there are 3 copper wires of length and cross sectional area LA, 2L, A by 2, L by 2 and 2A. In what case is the resistance minimum given? So இதில் வந்து length கொடுத்திருக்காங்க, நம்ம டைரக்டா எடுத்து எழுதலாம். L1 is equal to L, A1 is equal to A, L2 is equal to 2L, A2 is equal to A by 2, sorry, L3 is equal to L by 2, A3 is equal to A, 2A இல்லையா? So in which case is the resistance minimum னு கேக்குறாங்க. So we have to find the value of minimum resistance. To find minimum resistance solution. So R1 is equal to என்ன? Rho L1 by A1. இது வந்து மூணுமே copper wire, so rho is constant இல்லையா? Rho is constant. So R1 by A1 that's equal to rho L by A இல்லையா? So rho L by A. So அதே மாதிரி R2 is equal to rho L2 by A2 that is equal to rho 2L by A by 2 that is equal to இங்க வந்து 2 மேல வந்துரும், so rho L by A இல்லையா? rho L by A, rho L by A. அதே மாதிரி R3 is equal to rho L3 by A3 that is equal to rho L3 ஓட வேல்யூ வந்து L by 2 by 2A that is equal to 1 by 4 rho L by A. So இது மூணுலயும் மினிமம் வேல்யூ இது வந்து rho L by A, இது வந்து 4 times rho L by A, இது வந்து 1 by 4 times rho L by A. So minimum வந்து என்ன? R3. So it is same for all the cases இல்ல. So R3 ஓட cross sectional area என்ன? It is 2A. So the wire of cross sectional 2A, cross sectional area 2A has the least resistance. So இதுல வந்து already அவங்க length and area, cross sectional area கொடுத்திருந்தாங்க. அதை வச்சு we just simply evaluated the resistance and அந்த மூணு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்பேர் பண்ணி எதுக்கு வேல்யூ மினிமமா இருந்துச்சோ அதை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணியிருந்தோம், லைக் லேட்டர் நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது வந்து சால்வ் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே. ஸோ இங்க வந்து சர்டன் பிசிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி we need to match it இல்லையா? ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? ஏ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD இல்லையா? VD. So VD is equal to என்ன? EE by M2 இல்லையா? அதே மாதிரி B எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி நம்ம எப்படி எழுதலாம்? ரெசிஸ்டிவிட்டி C D. இப்போ ரிலாக்ஸேஷன் பீரியட் நம்ம எப்படி எழுதலாம்? இது வச்சு tau is equal to இல்லையா? tau is equal to, okay, so tau is equal to VDM by EE னு எழுதலாமா? okay, so tau is equal to EE by sorry MVD by EE னு எழுதலாமா? okay. So அதே மாதிரி we need to find what is the electrical resistivity, but we already found out the value for electrical resistivity here, right? So இந்த வெக்டர் ஃபார்ம்ல நம்ம ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம். sigma is equal to NE square tau by M இல்லையா? So sigma என்ன? sigma is equal to conductance. but நமக்கு என்ன தெரியணும்? we need to know what is the resistance இல்லையா? resistivity sorry, இது வந்து conductivity இல்லையா? so resistivity என்னவா இருக்கும்? it will be the inverse of conductivity இல்லையா? so 1 by rho sigma rho, sorry, rho is equal to 1 by sigma that is equal to M by NE square tau. so இந்த ஆப்ஷன் இருக்கா? அதுவும் இல்லை. பட் இதை வச்சு we can easily find what is tau, right? இதை வச்சு tau என்ன வரும்? tau is equal to M by NE square rho இல்லையா? M by NE square rho. so அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி நம்ம எப்படி போடலாம்? J is equal to sigma E னு நம்ம போட்டிருந்தோம். அப்ப sigma is equal to J by E.
பட் ரோ வந்து என்னவா இருக்கும், ரோ இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் சிக்மா. ஸோ சிக்மா ஐ மீன் ரோ இஸ் ஈக்குவல் டு 1 by சிக்மா இல்லையா, கொஞ்சம் நீட்டாகவே எழுதுறேனே. B is equal to J is equal to sigma E. Sigma is equal to J by E. அப்போ rho is equal to 1 by sigma, that's equal to E by J. அதே மாதிரி what is current density? Current density ஓட வேல்யூ நம்ம எப்படி எழுதிருந்தோம், J I mean I is equal to NEAVD. அப்போ J is equal to I by A, that's equal to NEVD. So we got the 4 formulas. Okay va? Okay. So drift velocity வந்து எந்த EE by M2 அது வந்து 3. அதே மாதிரி electrical resistivity B வந்துட்டு it is E by J 4. அதே மாதிரி relaxation period வந்து is M by NE square rho. NE square rho, that's 1. And current density is equal to NEVD இல்லையா, அப்போ that is equal to 2. So 3 4 1 2. ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த full terms உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சா it is easy for you to calculate. ஓகேவா. ஸோ நான் இது ஏன் கொஸ்டின் வந்து முன்னாடி வச்சுட்டேன்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ வேல்யூ ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஓம்ஸ் லா இஸ் டிரைவ்ட். ஓகேவா. அண்ட் இந்த பர்டிகுலர் டேர்ம்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலே யூ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ, அப்படிதான் கொஸ்டின் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரெசிஸ்டர்ஸோட கலர் கோட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஓம்ஸ் லா மூலமா தேர் இஸ் சம்திங் கால்ட் ரெசிஸ்டன்ஸ்னு. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்காக நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் தான் நம்ம ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ரெசிஸ்டர் வந்து நம்ம இந்த லேப்லாம் பார்த்துருப்போம். இந்த ரெசிஸ்டர்னு எடுத்துட்டோம், அதில் வந்து கலர் கோட் இருக்கணும். அந்த கலர் கோட் நம்ம ஏன் போடுறோம்னா, we need to find a way to show what the value of a resistor is இல்லையா. பிகாஸ் அந்த ரெசிஸ்டரோட சைஸ் எவ்வளோ இருக்கும், ரொம்ப very very small தான் இருக்கும் இல்லையா. It's a very very small thing. So we need to try we need to give a way for the resistor to actually show what the value of that resistor is. So இந்த வேல்யூ நம்ம எப்படி கொடுக்குறோம்னா, we are giving it through color codes. ஓகேவா. கலர் கோட்ஸ் மூலமா இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம இண்டிகேட் பண்றோம், குறிக்கிறோம். ஸோ இந்த கலர் கோட் எப்படி இருக்கும்னா, there will be 4 bands. ஓகே, 4 bands இருக்கும், 5 bands இருக்கும். பட் இப்போ நம்ம 5 bands கேஸ் எடுத்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட் ஓகேவா, ஃபர்ஸ்ட் பேண்ட் வந்து இட் வில் பி த ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் பேண்ட் வந்து செகண்ட் டிஜிட், தேர்ட் வந்து தேர்ட் டிஜிட், ஃபோர்த் வந்து மல்டிப்ளையர். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு 5 டிஜிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டிஜிட்ல வந்து பிளாக் ஐ மீன் இந்த கோட் என்ன, இட் இஸ் ப்ரௌன் ரைட். ப்ரௌனோட கோட் என்ன 1. அதே மாதிரி 0 செகண்ட் வந்து பிளாக்கா இருக்கு, தேர்ட் வந்து பிளாக்கா இருக்கு, பிளாக்கோட நம்பர் என்ன 0 0 0 into 10 to the power. Fourth code என்ன, it is red 2 to 10 power 2 plus or minus final code it is gold இல்லையா, gold. அப்போ it's 1%. so இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ. சப்போஸ் 4 பேண்ட் இருந்துச்சுன்னா, 4 பேண்ட்னா அந்த 4 பேண்ட்ல the very first 2 ஓகேவா. இதுல வந்து first 3 வந்து நம்ம எப்படி எழுதி, fourth one தான் நம்ம மல்டிப்ளையரா போட்டோம். First and second will be digits 4 bandla. Okay, and third will be multiplier and fourth will be tolerance. So tolerance ஏன் சொல்றோம்னா, நம்ம இப்போ இந்த ரெசிஸ்டர் வேல்யூ மெஷர் பண்ணா, இப்போ ஒரு வேல்யூ வந்து 550 ஒமேகான்னு இருக்கு. பட் சப்போஸ் அந்த ஒமேகா வேல்யூ வந்து 550 கொடுக்காம, ஐ மீன் அதோட வேல்யூ வந்து ஒரு 535 545 எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி வரதுனால தான் we will make sure that we have a tolerance level. ஸோ இந்த வேல்யூ இருந்து இந்த வேல்யூல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஒரு ரேஞ்ச் மட்டும் கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ 1 2 3 4. ஸோ நமக்கு மோஸ்ட்லி வந்து 5th பேண்டும் வரும், 4th பேண்டும் வரும். உங்க சிலபஸ் படி 4th பேண்ட் தான் மெஜாரிட்டி வரும். ஸோ 4th பேண்ட்ல என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து ஃபர்ஸ்டும் செகண்ட் கலர்ஸ் வரக்கூடிய அந்த டிஜிட்ஸை வந்து we will just put it as it is, and third வந்து we will put into as 10 into, like for example 1 2 into 10 power 3 plus or minus 4. இதுதான் for the 4th band. Okay, for the 4 band structure. Okay வா. Okay, so இந்த கலர் கோட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ட்ரிக் என்னன்னா, பிபி ராய் of Great Britain, ஓகேவா, had a very good wife. So it's just a shortcut for you to remember the entire code.
So in the black, brown, red, orange, yellow, green, blue, violet, green, in the code which so you can just put the numbers, right? 0, 1, 2, 0 na black, 1 na brown, 2 na red. Okay va. So in the color code வந்து நம்ம எப்படி ரீட் பண்றதுன்னு நம்ம ப்ராப்ளம்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணலாம். So the color code of a resistance is given below. The value of resistance and tolerance respectively are என்னன்னு கேக்குறாங்க. So இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸோட color code என்னன்னு கேக்குறாங்க. I mean color code வச்சு இதோட resistance value என்னன்னு கேக்குறாங்க. So very first, so one வந்து 2, 3, 4 bands இருக்கு இல்லையா? So first band வந்து it is yellow, second is violet, third is brown and fourth is gold. So first band yellow இருக்கு இல்லையா? அப்போ first band ஓட color என்ன? Yellow. Yellow ஓட value வந்து 4. அதே மாதிரி செகண்ட் பேண்டோட கலர் வந்து வயலட் இல்லையா? வயலட். ஸோ வயலட்டோட நம்பர் வந்து 7. அதே மாதிரி ப்ரௌனோட கலர் வந்துட்டு என்ன? 1. ஐ மீன் நம்பர் வந்து 1. கோல்டோடது வந்து இட் இஸ் 5. ஓகே 5. ஸோ இதை நம்ம எப்படி போடுறோம்னா we will take the very first 2 digits and put it as the number 7. Okay, into 10 to the power third digit which is 1. Okay va, into plus or minus 5%. Okay, so first 2 digits இப்படி போடுறோம், third digit வந்து 10 power ன்னு போடுறோம், and fourth will be the percentage. So 47 into 10 power 1 and 10. So 470 into plus or minus 5% omega. இதுதான் இதோட final answer. Okay வா? Okay. அதே மாதிரி a carbon resistor of 47 in plus or minus 4.7 kilo ohm is to be marked with rings of different colors. The color code என்னன்னு கேக்குறாங்க. So we know that R is equal to 47 plus or minus 4.7 kilo omega. So that's equal to 4700. Yeah, 4700. Sorry, 47 plus or minus 4.7 into 10 power 3 omega. That is equal to 47000 plus or minus 4.7 into 10 power 3. அது பண்ணா it's 4700 omega. So I already told you that the first 2 digits will be taken for the first 2 bands. So first 2 digits என்ன? 47. So இது வந்து நம்ம 47 into 10 to the power 3 plus or minus 4700 omega ன்னு போடுறோம். So first digit வந்து 4 க்கு ஈக்குவலா இருக்கும், second வந்து 7 க்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி third வந்து it will be the 10 power இல்லையா? 10 power value என்ன? 3. அதே மாதிரி fourth வந்து it will be a percentage. So 4700 எத்தனை percentage? So 4700 by total value in the 47000 into 100, that is equal to 4700. Yeah, so that's equal to 1%. Yeah, so that is equal to 1%. Okay va, just 1%. So 1%. So இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 4 வந்து it will be equal to yellow. Yeah, 4 வந்து is equal to yellow. 7 வந்து it will be equal to violet இல்லையா? yellow, violet. 3, அதாவது 3 will be equal to orange. Orange. And 1% will be equal to, sorry, 10% இல்ல, should be கொஞ்சம் reevaluate பண்ணலாம். 400 by 47000 into 100 0 470 10, sorry, பாத்தீங்களா, calculation mistake again. So 10%. Okay, so 10% which will be equal to silver. Okay வா, silver. So இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நம்ம வந்து கலர் கோட் வச்சு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம், இங்க ரிவர்ஸா ரெசிஸ்டன்ஸ் வச்சு கலர் கோட் கண்டுபிடிக்கிறோம். So yellow, violet, orange, silver. Okay, okay. So நீங்க எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் போட்டாலும் சரி, மேக் ஷோர் தட் யூ பிராக்டிஸ் இட். ஓகேவா? அந்த பிராக்டிஸ் நீங்க பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டு இட் வெரி ஃபாஸ்ட்லி. ஓகே, ஸோ டோன்ட் வரி, நீட் 2023 கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஃபாலோ மை லெக்சர்ஸ் டெய்லி and you also have to practice every single question. Okay va, so thank you for watching my lecture. நாளைக்கு வந்து இதோட continuations இருக்கும். இது வந்து just ஒரு concept episode தான், so it won't be much important for you, but tomorrow வந்து உங்களுக்கு சொல்லித் தர டாபிக் வந்து it will be very very important for you. Okay va, so make sure stay tuned, join me back at 7 PM tomorrow.